ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு பஞ்சதசி. இதுல நம்ம கடந்த வகுப்புகள் மூலமா 38 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சோம். அதுல இறுதியா பார்த்ததுல அன்வய வத்திரேக நிஷ்டை. அதாவது அன்வய வத்திரேகம் அப்படிங்கிறது வேதாந்த வார்த்தை. அன்வயம் அப்படின்னா எப்போதும் இருப்பது. வத்திரேகம் அப்படின்னா விலகி நிற்பது அப்படிங்கிற அடிப்படையில நம்ம பார்த்தோம். இப்போ 39வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படிங்கிறத பார்ப்போம். லிங்கபாணே சுஷுப்தௌ ஸ்யாத் ஆத்மனோ பானம் அன்வயः வத்திரேகஸ்து தத்பானே லிங்கஸ்ய அபானம் உஷ்யதே. இந்த ஸ்லோகம் 39ல என்ன பொருள் சொல்றாரு அப்படின்னா, இப்ப லிங்க சரீரம் அப்படின்னு இருக்கு இல்லையா? நம்ம கிட்ட இருக்கிற சூட்சும சரீரம். அதாவது மனசு, புத்தி இதெல்லாம் சேர்ந்தது தான் லிங்க சரீரம். அந்த லிங்க சரீரம் தெரியாத நிலையிலே உள்ள சுசுப்தி அவஸ்தையிலே ஆத்மாவினுடைய பிரகாசம் எப்போதும் இருக்கும். ஆனா வெளிப்படாது. அன்வயம் ஆகும் என்றார். அந்த ஆத்மா பிரகாசிக்கும்போது லிங்க சரீரம் பிரகாசிக்காததுக்கு வத்திரேகம் என்று இங்கு பொருள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார். அதாவது இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இப்ப ஆத்மா 3 அவஸ்தைகள்ல இருக்கு. அதாவது விழிப்பு நிலையிலும் இருக்குது, கனவு நிலையிலும் இருக்கு, ஆழ்ந்த உறக்க நிலையிலும் இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஆத்மா ஆழ்ந்த உறக்க நிலையில, லிங்க சரீரம் தெரியாத நிலையில அப்படின்னா, அந்த மனசு வேலை செய்யாத நிலையில, ஆழ்ந்த உறக்க நிலையில, அந்த சுசுப்தி அவஸ்தையில, ஆத்மா இருந்தாலும் கூட அந்த ஆத்ம பிரகாசம் பிரதிபலிக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அங்க மனசு ஒடுங்கிட்டது தான் காரணம். ஆனாலும் அதுக்காக ஆத்மா இல்லன்னு சொல்லிட முடியுமா? முடியாது. அப்பவும் ஆத்மா இருக்கு. ஆனா மனசு இல்ல. அதனால ஆத்மா தெரியல. அப்ப ஆத்மாவினுடைய பிரகாசம் வெளிப்படாம இருப்பதற்கு அந்த இடத்துல மனசு இல்லங்கிறதுனால, அந்த ஒன்று இருக்கிறது. எப்போதும் இருக்கிற அந்த ஆத்மா இருக்கிறது. அன்வயம். ஆனால் அந்த ஆத்மா பிரகாசிக்கும்போது லிங்க சரீரம் பிரகாசிக்காம இருக்கிறதுக்கு காரணம் வத்திரேகம். அது ஒளிந்து கொண்டு விட்டது. அது தற்காலிகமாக விலகி விட்டது. அப்படிங்கிற அடிப்படையில இங்க சொல்றார். இந்த சைடுல அததான் சொல்ல வரார். அப்ப நம்ம அத இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா, அந்த அன்வய வத்திரேகம் அப்படிங்கிற வார்த்தையில ஆத்மா எப்பொழுதும் இருந்தாலும், அது ஏன் விலகி நிக்குது? சூட்சும சரீரம் இல்லாததுனால விலகி நிக்கிற மாரி தெரியுது. ஆனாலும் அதுக்காக ஆத்மா இல்லன்னு சொல்லிட முடியாது. ஆத்மா எப்போதும் இருக்கிறது அப்படின்ட்டு இந்த சைடுல 39வது சைடுல விளக்கம் குடுக்கிறார். அதாவது ஆழ்ந்த உறக்கத்துல ஸ்தூலமும், சூட்சமும் இல்லாத போதும் ஆத்மா இருப்பது இங்க உறுதிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அப்ப கனவு நிலையில ஸ்தூல உடல் இல்லாவிட்டாலும் அங்கு ஆத்மா இருப்பது சுட்டிக்காட்டப்பட்டது. அப்ப ஸ்தூல உடல் இல்லைனாலும் சரி, மனோ உடல் இல்லைனாலும் சரி, உலகம் இல்லைனாலும் சரி, ஆனால் ஆத்மா எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் நன்றாக உறங்கினேன், எனக்கு எதுவுமே தெரியவில்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும், அதை சொல்பவன் யார் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, மனசு தான் சொல்லுது. ஆனாலும் அந்த மனதிற்கு எப்படி தெரிஞ்சது? நான் நன்றாக உறங்கினேன் அப்படின்ட்டு. அந்த ஆத்மா இருப்பதினால் தான் அதுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க அன்வயம் அப்படிங்கிறது ஆத்மா. ஆத்மா எப்பொழுதும் இருப்பது. அது எந்தெந்த நிலையில இருக்கு? ஜாக்கிரத் நிலையிலும் இருக்குது, ஸ்வப்னம் கனவு நிலையிலும் இருக்குது, சுசுப்தி ஆழ்ந்த உறக்க நிலையிலும் இருக்குது. அப்ப எங்க இருக்குது ஆத்மான்னா எப்போதும் இருப்பது. அதனால தான் அதுக்கு பேரு இருப்பு அப்படின்னு நம்ம சாஸ்திரம் புரிய வைக்குது. ஆனா தற்காலிகமாக வந்து போவது எது? வத்திரேகம். அந்த லிங்க சரீரம். லிங்க சரீரம் என்றால் என்னன்னா, மனம், புத்தி என்ற 17 தத்துவங்களின் தொகுப்பு. அது வரவும் செய்யும், போகவும் செய்யும். அதுதான் அந்த மனோ புத்தியினுடைய வேலை. அந்த நிலையில அது என்ன ஆயிடுது? சுசுப்தியில முழுவதுமாக மறைந்து விடுகிறது. ஆனால் அப்படி மறைந்து தோன்றி இருப்பவைகள் எல்லாம் ஆத்மா அல்ல. அப்ப ஆத்மா மனம் இருந்தாலும், இல்லாவிட்டாலும் பாதிக்கப்படுவதில்லை. மனம் நின்றாலும் ஆத்மா நின்று விடாது. அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்பு அப்படின்னு இந்த இடத்துல 39வது ஸ்லோகத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மனம் இல்லாமல் நான் இருக்க முடியுமா? அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனோம்னா, இருக்கிறோமே! மனம் இல்லாமல் நம்ம இருக்க முடியுமாங்கிற கேள்வி அவசியமே இல்ல. ஏன்னா நெறைய பேர் மனம் இல்லாம வாழ முடியாதுன்னு நெனைக்கிறாங்க. மனம் இல்லாமல் நம்ம வாழ்கிறோம். எப்போன்னா, ஆழ்ந்த உறக்கத்துல. நல்லா தூங்கும்போது அங்க மனசு கிடையாது. ஆனாலும் நாம இருக்கிறோம்.
அப்ப இதுதான் இதுக்கான பதிலா புரிஞ்சுக்கணும். அப்ப மன நாசம் தேவையில்லை. மனதை அழிக்க வேண்டியதில்லை. எண்ணங்களை ஒடுக்க வேண்டியதில்லை. அவைகள் வரும்போது வரட்டும், போவது போகட்டும். ஆனால் நானோ அவற்றுக்கெல்லாம் அப்பால் இருக்கின்ற தூய உணர்வு, சாட்சி சைத்தன்யம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா, நமக்கு இத பற்றி கவலையே இல்லை. அப்படிங்கிறது தான் இந்த செயலினுடைய நோக்கமா பார்க்கிறோம். அப்ப மரண பயத்துக்கான நேரடி மருந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப சுசுப்தியில நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல தூங்கும்போது மனசு இல்லாம போயிடுது. சூட்சும சரீரம் இல்ல. அப்ப மனம் இல்லாத போதும் நான் அழிவதில்லை. நான் அப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்ப இந்த நியதியைப்படி பார்க்கும்போது, மரணம் என்பது இந்த தோன்றி மறையக்கூடிய உடலுக்கு தான். மற்றபடி சூட்சும சரீரமானதும் ஒடுங்கலாம். ஆத்மாவும் அதுல பிரகாசிக்கலாம், பிரகாசிக்காம இருக்கலாம். ஆனா இதெல்லாம் நம்முடைய புரிதல்ல தான் இங்க நாம மேம்படுவது இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல சுட்டிக்காட்டுறாரு. அப்ப இங்க நம்ம இந்த இடத்துல நிதித்தியாசன நிலை, அதாவது இந்த விஷயத்தை நம்ம கேட்டோம். சிரவணம், கேட்டதுல ஒரு தெளிவு பெற்றோம். மனனம். இப்ப நிதித்தியாசனம் என்றால் அதில் நிலை பெறுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மனம் இருக்கலாம், மனம் இல்லாமலும் போகலாம். ஆனால் நான் எப்போதும் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க உங்கள புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இதுக்கு பேர் தான் சுசுப்தி அன்வய நிஷ்டைன்னு பேரு. அடுத்தது ஸ்லோகம் 40. தத் விவேகாத் விவிக்தாக சுயோ கோஷா பிராண மனோதியகா தேஹி தத்ர குணாவஸ்தா பேதமாத்ராத் பிருதக் கிருதாக. இந்த இடத்துல 40வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த அன்வய வத்திரேக விவேகத்தின் மூலமா, இதுவரைக்கும் நம்ம பார்த்த அந்த அன்வய வத்திரேக விவேகத்தின் மூலமா, பிராணன், மனசு, புத்தி ஆகிய கோஷங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று பிரித்து அறியப்பட்டன. ஆனால் உண்மையில் அவைகள் அனைத்தும் ஒரே அடிப்படையில், அதாவது குணங்களின் நிலை வேறுபாடு காரணமாக மட்டுமே வேறுபட்டதாக கருதப்பட்டன. ஆனா உண்மையில் அந்த வேறுபாடுகள் எல்லாம் தோற்றத்தில் தான் இருக்கிறது. அதாவது தோன்றி மறையக்கூடிய விஷயங்களில் தான் இருக்கிறது. மாறிக்கொண்டே இருக்கின்ற விஷயங்களில் தான் இருக்கின்றது. ஆனால் ஆத்மாவோ என்றும் மாறாமல் இருக்கிறது. அப்படிங்கிறத இந்த இடத்துல மீண்டும் ஆழமா அறிவுறுத்துறார். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, இப்போ அன்வயம் அப்படிங்கிறது ஆத்மான்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். வத்திரேகம் என்பது இந்த ஸ்தூல, சூட்சும, காரண சரீரங்கள் என்பது புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா, எப்பொழுதும் நிலையாக இருப்பது ஆத்மா. தோன்றி மறைகின்றது இந்த உடல்கள் எல்லாம். ஸ்தூல உடலும் தோன்றி மறையும். சூட்சும உடலும் தோன்றி மறையும். காரண சரீரமும் அப்படித்தான். அப்ப இங்க பிராணன், மனம், புத்தி எல்லாம் நாம் எப்படி பிரித்து அறிந்து கொண்டோம் அப்படின்னா, விசாரணை செய்து பிரித்து அறிந்து கொண்டோம். அப்ப அப்படி பார்க்கும்போது இவைகள் எல்லாம் என்னன்னா உள்கருவிகள். அந்தக்கரணங்களா இருக்கு. அடிப்படையில் இவைகள் எல்லாம் ஒரே அந்தக்கரணம் தான். அது ரஜஸ் நிலையில மேலோங்கினா அதுக்கு பிராணன்னு பேரு. ரஜஸ் குணத்துல சத்துவ இயக்கத்தோட இருந்தா அதுக்கு மனசுன்னு பேரு. அந்த சுத்த சத்துவம் மேலோங்கினால் அந்த இடத்துல புத்தின்னு பேரு. இப்படிதான் அந்த இடத்துக்கு தகுந்த மாரி அந்த குணபேதங்கள்ல வந்து ஒரே விஷயம் தான் அந்த அந்தக்கரணத்துல எல்லாமே மாறுபட்டு, மாறுபட்டு செயல்படுது. அது ரஜஸ் மட்டும் இருக்கும்போது பிராணனா இருக்கும். சத்துவம் மேலோங்குனா மனசா மாறும். சுத்த சத்துவமா மாறிட்டா புத்தியா பிரகாசிக்கும். அப்ப இங்க வந்து நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த 3 குணபேதங்கள்ல, நம்முடைய குணம் வந்து எப்பொழுதெல்லாம் சத்துவ குணத்துக்கு போகுது, எப்பல்லாம் ரஜோ குணத்துக்கு போகுது, எப்பல்லாம் தமோ குணத்துக்கு போகுதுங்கிற அடிப்படையில, அந்த 3 குண அவஸ்தைகள்ல நமக்கு இந்த மாறுபாடுகள் நிகழ்வதை பார்க்க முடிகிறது என்று புரிந்து கொள்ள முடியும். அப்ப இங்க பிராணன், மனசு, புத்தி அப்படிங்கிறது தனித்தனி விஷயங்கள் கிடையாது. அவைகளெல்லாம் ஒரே உபாதியின் வேறு வேறு வெளிப்பாட்டுகள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரே உபாதி தான். அது மனசா இருக்கும்போது நாம வந்து ரஜஸ்ல சத்துவ குணத்துல பார்க்கிறோம். பிராணனா இருக்கும்போது ரஜஸ்ல பார்க்கிறோம். புத்தியா மாறும்போது சுத்த சத்துவத்துல பார்க்கிறோம். இப்படிதான் இங்க வந்து குண வேறுபாடுகள்ல ஒரே உபாதி மாறி மாறி தெரியுது. அது மாரி தான் இங்க வெளிய நம்ம பார்க்கக்கூடிய பருவுடல்கள்ல ஜீவன், ஈஸ்வரன், ஹிரண்ய கர்ப்பன்ங்கிற அபிமான வேறுபாடுகளும் அப்படித்தான் இருக்கிறது அப்படின்னு இங்க சொல்றாரு. ஏன்னா இங்க வேறுபாடுகள் அப்படிங்கிறது வந்து இடத்துக்கு தகுந்த மாரி நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். ஒரே மனசு தான் புத்தின்னு எப்ப சொல்லுவோம்? அது நன்மை, தீமைகளை பகுத்தறியும்போது புத்திம்போம். ஆனா ஒரு விஷயத்தை சேகரிக்கும்போது அது மனசும்போம். அதை பதிவு பண்ணும்போது அதுக்கு சித்தம்னு சொல்லுவோம். அப்ப மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிற அந்த வேறுபாடுகள் எல்லாம் ஒரே உபாதிக்கான பெயர்கள் தான் என்பது போலவே, இங்கு ஒரே உபாதி தான் இங்கு ஜீவன், ஈஸ்வரன், ஹிரண்ய கர்ப்பன் என்ற பல்வேறு அபிமான வேறுபாடுகளாக காணப்படுகின்றது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அந்த வேறுபாடுகள்ல என்ன காரணம் இப்படி பிரிஞ்சு அறிகிறோம் அப்படின்னா, அதுதான் நம்ம வியஷ்டி, சமஷ்டி என்ற பிரிவினை காரணமா
தனித்த அபிமானம் வந்து விட்டதனால நம்ம ஜீவன்கிற ஒரு நிலையில இதையெல்லாம் பிரித்து பிரித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார். அப்ப இந்த செயல் பொறுத்தவரைக்கும் சாதகனுக்கான உபதேசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்னுடைய மனசு இப்படித்தான் இருக்குது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். ஏன்னா அப்படி கவனம் வச்சு நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நம்முடைய மனதினுடைய அலைப்பாயும் தன்மை நமக்கு தெரியும். நம்ம மனசு வந்து ஒரு நிலை கொள்ளாமை, ஒரு விஷயத்திலிருந்து மற்றொரு விஷயத்துக்கு தாவுவது, அப்புறம் ஏதேனும் சிந்தனை வசப்பட்டு கொண்டே இருப்பது. இது மாரி மனமானது நெறைய விஷயங்கள்ல நம்மிடத்தில விளையாடும். அப்ப அந்த விளையாட்ட நீங்க கவனிக்கிறதுல தான் உங்களுடைய விவேகம் இருக்கு. அப்ப அந்த விவேகத்தினால நீங்க விழித்துக் கொள்ளும்போது தான் உங்களுக்கு ஆத்ம ஞானம் கிடைக்கும். அந்த ஆத்ம ஞானத்தின் மூலமா தான் நீங்க உங்களை யார் என்று அறிந்து கொண்டு வந்த வேலைய முடிக்க முடியும். அப்ப இங்க இதுக்கு தான் வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்னன்னா, மன தூய்மைக்கான பயிற்சி, சாதனைகள் எல்லாம் நம்ம குடுக்குறோம். அது வெறும் மனசு மட்டும் தூய்மைப்படுத்த முடியுமான்னா, மனசு சூட்சுமம் தான். ஆனா, அந்த மனம் தூய்மை ஆகுவதற்கு சப்போர்ட்டிவான விஷயங்கள் நம்ம இடத்துல என்ன இருக்குன்னா, உடலும் இருக்குது, பிராணனும் இருக்குது. அப்ப எல்லாமே இங்க ஒரு நிலையில சுத்தி அடைய வேண்டும். அப்பொழுது மட்டும் தான் நம்ம ஆத்ம ஞானத்தை அடைய முடியும். ஆனா, இதெல்லாம் வந்து அந்த ஆத்மாவை அடைவதற்கான சாதனங்கள், கருவிகள். சாதனை என்ன? ஆத்மாவை அடைவதுதான். அப்ப அந்த சாதனைக்கான சாதனங்களை வைத்துக்கொண்டு நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மனசு ஒரு நிலையில வேலை செய்யும். புத்தி இன்னொரு நிலையில வேலை செய்யும். அப்படி மனசு, புத்திங்கிறது நிலை மாறினாலும், நான் எப்பொழுதும் மாறுவதில்லை அப்படிங்கிற அந்த ஆழமான உண்மை நமக்கு புரிய வர வேண்டும். அப்ப இந்த நிலைக்கு தான் நாம என்ன பண்ணணும்? அகமுகமாக நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். புறமுகமாக ஆராய்ந்து பார்ப்பதை விட, அகமுகமாக நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது, நமக்கு இது போன்ற ஆழமான உண்மைகள் எல்லாம் புரிய வரும் என்று இங்கே மகான்கள் சுட்டிக்காட்டுவதை பார்க்க முடிகிறது. அப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா, மனசு, புத்தி, பிராணன் என்பவை எல்லாம் தனித்தனியாக இருக்குது அப்படிங்கிறது நம்பிக்கையினால, இப்படிப்பட்ட விவகாரங்கள் எல்லாம் நம்ம செஞ்சுகிட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாமே ஒரே உபாதியின் விளையாட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா, நம்மிடத்துல இருக்கின்ற அந்த போராட்டங்கள் எல்லாம் தானாகவே தளர்ந்து விடும். அப்போ சாதனை எளிமையாகிவிடும். அப்ப ஒன்றை சரி செய்ய வேண்டும், இன்னொன்றை அழிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவைகள் அனைத்தையும் அறியும் இடத்திலே நாம் நிலை கொள்வதுதான் இங்க நிதித்தியாசனம் என்று பார்க்கிறோம். அப்ப நாம் இந்த இடத்துல இந்த செயல்படி பார்க்கும்போது, பிராணன் இயங்குது. மனசோ பல எண்ணங்களை எண்ணுது. புத்தியோ இது இது இன்னது என்று தீர்மானிக்குது. ஆனால் இவைகள் எல்லாமே எனக்கு தெரிகின்றன. ஆனால் நானோ அவற்றில் எதிலும் இல்லை. நான் அவைகளை எல்லாம் அறிகின்ற சாட்சி சைத்தன்யம். அந்த நிலை நம்ம பிடிச்சுக்கிட்டா, நமக்கு இந்த உலகம்ங்கிறது ஒரு விளையாட்டு களம் போல தெரியும். அதுதான் இங்க வந்து இந்த இடத்துல சொல்றார். இது பஞ்சகோச அந்தக்கரண விவேகம் அப்படின்னு பேரு. அப்ப இதன் மூலமா நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதுவரைக்கும் கோசங்கள் 5 கோசங்கள் பார்த்தோம். அந்தக்கரணத்தினுடைய நிலைகளை பார்த்தோம். அப்ப குணபேதங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். ஆனா இவைகள் எல்லாம் அறியப்படுகின்ற பொருட்களாக இருக்கிறது என்று பார்த்தோம். அப்ப இப்படி எனக்கு வேறாக அறியப்படுபவைகள் எதுவும் நான் அல்ல, ஆத்மா அல்ல அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுகிறது. அப்ப இந்த 40வது ஸ்லோகத்துல இது உறுதி செய்யப்பட்டு விட்டது. அடுத்தது 41ல என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். சுசுப்தய பானே பானந்து சமாதௌ ஆத்மனோன்வயः வ்யதிரேக ஸ்வாத்ம பானே சுசுப்தியனவ வாசனம். இந்த செயல் என்ன சொல்றாருன்னா, ஆழ்ந்த உறக்கம் இருக்கு இல்லையா? சுசுப்தி. அந்த ஆழ்ந்த உறக்கத்துல தெரியாத நிலையில சமாதியில ஆத்மாவின் பிரகாசம் அன்வயமாகிறது. அது எப்போதும் இருக்கின்றது, தெரிகிறது. ஆத்மா பிரகாசிக்கும் போது சுசுப்தி நிலை பிரகாசிக்காதது தான் வத்திரேக்கம் என்று பார்க்கப்படுகிறது. அப்ப இங்க நாம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல அப்படின்னா, தூங்கும்போது நமக்கு கனவுன்னு ஒரு நிலை இருக்குது. ஆழ்ந்த உறக்கம் என்ற ஒரு நிலை இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல மனசு ஒடுங்கும்போது அதுக்கு பேரு சுசுப்தி. மனசு வந்து அங்க விவகாரம் பண்ணிட்டு இருந்தா அதுக்கு பேரு ஸ்வப்னா. அப்ப கனவு கண்டுகிட்டு வேற ஒரு உலகத்த படைச்சுக்கிட்டு இருந்ததுன்னா, அந்த இடத்துல மனசு விவகாரத்துல இருக்குது. ஆனாலும் அந்த விவகாரம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஒரு உலகம் உண்டாக்கப்படுது. அங்க விவகாரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த இடத்துலயும் மனசு ஒடுங்கிட்டா, நம்ம நல்லா தூங்குறோம். அப்ப அந்த ஆழ்ந்த தூக்கத்துல, அந்த சுசுப்தி நிலையில, நான் நன்றாக தூங்கிறேன் அப்படின்னு தெரியாம இருக்கிறோம் இல்லையா? அது வந்து எப்படி ஒரு சமாதி நிலை என்று சொல்ல முடியுமா? அந்த இடத்துல ஆத்மா பிரகாசிக்கலை இல்லைங்களா? அப்ப அத வந்து நம்ம சமாதின்னு எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல ஆத்மா இருக்குது. ஆனா அது பிரகாசிக்க முடியாம இருக்குது. பிரகாசிக்க முடியலன்னா என்ன? அது
தன்னை யார் என்று தெரிந்து கொள்ளாத நிலையில் இருக்கு. அப்ப தெரிந்து கொள்வதற்கு மனசு தேவைப்படுது. மனசு இருந்தால் தான் தெரிந்து கொள்ள முடியும். மனசு இல்லன்னா தன்னை தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப ஆத்மா பிரகாசிக்கும்போது, சுசுப்தி நிலை பிரகாசிக்காதது தான் இங்க வத்திரேகம் என்று பார்க்கிறோம் என்பதாக இந்த இடத்திலயும் புரிய வைக்கிறார். அப்ப இங்க சுசுப்தி, சமாதி அப்படி 2க்கான ஒரு வேறுபாடு நம்ம இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நெறைய பேருக்கு இதுல சந்தேகம் இருக்கு. அதாவது நம்ம நல்லா தூங்கிட்டா அதுவே சமாதி. அப்படியே நான் தியானத்துக்கு போயிட்டேங்க, என்ன மறந்துட்டேன், அப்படியே சமாதி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க நல்லா தூங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த தூக்கத்த சமாதின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நெறைய பேர் வந்து தூங்கிட்டு, தூங்கிட்டு நான் அந்த சமாதி நிலைய அடைஞ்சேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஆழ்ந்த உறக்கம் தான் அந்த இடத்துல. ஆனா அது சுசுப்திங்கிற நிலைய கடந்து சமாதிங்கிறது வந்து ஒரு விழிப்பு இருக்கணும். விழிப்பு இருக்கிறது தான் உண்மையான சமாதி. தன்னை மறப்பது சமாதி ஆகாது. அதாவது நான் இருக்கிறேன்ங்கிற தன் இருப்பை விட்டுவிடாத நிலைக்கு பேர் தான் சமாதி. நான் என்னுடைய இருப்பையே விட்டு விட்டேன்னா, அது எப்படி சமாதி ஆகும்? அது தூக்கம் தான் ஆகும். ஏன்னா தூக்கத்துல தானே நம்ம வந்து நான் யாருன்னு தெரியாம தூங்கிட்டு இருக்கோம். அப்ப தூக்கமெல்லாம் சமாதி ஆயிடுமான்னா அப்படி ஆகாது. அப்ப சுசுப்தியில அங்க ஸ்தூல சரீரமும் இல்ல, சூட்சும சரீரமும் அங்க வேலை செய்வது இல்ல. ஆனா ஆத்மா இருக்குது. அப்ப சுசுப்தியும், சமாதியும் ஒன்று போல இருப்பது போல தெரிஞ்சாலும், அது ஒன்று கிடையாதுங்கிறது இங்க சொல்ல வராரு. வித்யாரண்யர் வந்து இப்ப அத தெளிவுபடுத்துறார். ஏன் அப்படி தெளிவுபடுத்துறார் அப்படின்னா, நெறைய பேர் இந்த சுசுப்தியும், இந்த சமாதியும் ஒண்ணா முடிவு பண்ணிக்கிறாங்க. புரியாம. அதாவது தியானம் பண்ணும்போது தூக்கத்துல போயிட்டவங்கலாம் சமாதிக்கு போயிட்டேன்னு சொல்லி வெளிய சொல்லிக்கிறாங்கல்ல. அந்த நிலை நமக்கு இங்க புரியணுங்கிறத சொல்றாரு. அப்ப சுசுப்தின்னா என்ன தெரியுமா? அந்த இடத்துல அறியாமை இருக்கிறது. அறியாமையினால் ஆத்மா அறியப்படாமல் மூடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். சுசுப்தியில வந்து நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? இறைவன் யார்? அப்படின்னு எதுவுமே தெரியல. நல்லா தூங்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். அங்க ஒரு அவித்தை நிலை இருக்கு. அஞ்ஞானம் இருக்கிறது. அப்ப அந்த நிலை வந்து மனசு, புத்தியும் அங்க இல்ல. ஆனா ஆனந்தம் இருக்கிறது. ஆனந்தம் மட்டும் இருக்குது. ஆனா அறிவு மறைந்து விட்டது. அப்ப அதனால அது முக்தி கிடையாது. அதை வந்து நம்ம முக்தி, மோட்சம், சமாதி என்று சொல்ல முடியாது. அப்ப சமாதின்னா என்னங்க அப்படின்னு கேட்டா, சமாதி எப்படி இருக்கணும் தெரியுமா? மனசு சலனம் இல்லாம அப்படியே அமைதியா இருக்கணும். ஒரு ஏரி வந்து தண்ணி கலங்காம அப்படியே கண்ணாடி மாரி நின்னுட்டு இருக்கும் பாருங்க. அசைவில்லாம இருக்கிற அந்த ஏரி தண்ணி மாரி ஒரு ஆழமான, அமைதியான சூழல் இருந்தா, மனசு அமைதியா இருந்தா அதுதான் சமாதி. அந்த நிலையில நீங்க வந்து ஏரிக்குள்ள இருக்கிற அந்த விஷயங்கள பார்க்க முடியும். தெளிந்த நீர்ல, அசைவில்லாத நீர்ல, அந்த தண்ணீக்கு அடியில என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களால கவனிக்க முடியும். ஆனா அலைந்து கொண்டிருக்கிற தண்ணீல, மேல காத்தடிச்சு தண்ணி அலை அலையா போய்க்கிட்டு அந்த அசைவு இருக்கிற தண்ணிக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களால பார்க்க முடியாது. அது மாரி மனசும் அசையாம தெளிவா இருந்ததுன்னா, ஆத்ம பிரகாசம் தெளிவா தெரியும். மனசு அசைஞ்சுகிட்டே இருக்குன்னா, விவகாரத்தினால அசைஞ்சுகிட்டே இருக்குன்னா, ஆத்ம பிரகாசம் தெளிவா தெரியாது. அப்ப இதுக்கு தான் நம்ம வந்து மனத அசையாம வச்சுக்கிற வித்தைய கத்துக்கணும். அசையாம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். அப்ப இங்க சமாதிங்கிறது என்ன? சமாதியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, மனசு சலனம் இல்லாம அமைதியாக இருக்க வேண்டும். அந்த நிலையில நான் இருக்கிறேன் அப்படிங்கிற என்னுடைய உணர்வு பிரகாசம் என்னிடத்துல இருப்பது என்னால் உணரப்படும். ஏன்னா நான்கிற என்னுடைய உணர்வ நான் இழக்காம இருப்பேன். ஆத்மாங்கிற நிலையில நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சுகிட்டே இருக்கும். நான் என்னை இழந்து விட்டேன் என்று சொல்லவே முடியாது. ஏன்னா நான் இருக்கிறேன் என்பதுதான் ஆத்மாவினுடைய இருப்பு. ஆத்மாவினுடைய இருப்பு நான் இருக்கிறேன்ங்கிற வார்த்தைய மிஸ் பண்ணவே கூடாது. மிஸ் பண்ணவும் முடியாது. அப்ப இந்த இடத்துல எப்போ வந்து நான் சாட்சி என்ற அந்த நிலைப்பாட்ட அது விடவும் விடாது. ஏன்னா, அந்த நிலையில நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கின்ற சாட்சி அப்படிங்கிற ஒரு தெளிவு அந்த இடத்துல இருக்கும். அப்ப இதுதான் அந்த அன்வய வத்திரேகத்தினுடைய ஒரு நுண்மையான விஷயமா இங்க நம்ம பார்க்கணும். அன்வய வத்திரேகம் அப்படிங்கிற அந்த வேதாந்த வார்த்தைய இங்க இவ்வளவு எளிமையா புரிய வைக்கிறாரு. சுசுப்தியிலயும் ஆத்மா இருக்குது. ஆனால் அறிவு மறைந்திருக்கு. சமாதியிலயும் ஆத்மா இருக்குது. ஆனா அறிவு தெளிவாக உள்ளது. அப்ப அறிவு மறையாத நிலையே இங்கு ஆத்ம நிஷ்டை அப்படின்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆத்ம நிஷ்டை அப்படின்னா, நீங்க சமாதின்னா, அந்த இடத்துல வந்து அறிவு மறந்து போகக்கூடாது, மறைஞ்சு போகக்கூடாது. நான் இருக்கிறேன்ங்கிற தன்னுடைய இருப்பை நான் விட்டுவிடக் கூடாது. அப்ப அந்த நிலையில தான் நீங்க எப்பவுமே நீங்க இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த நிலை தான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். அதாவது நீங்க ஆழ்ந்த உறக்கத்துல போனாலும் கூட நீங்க உங்கள உணர முடியும். ஏன்னா நீங்க ஆத்மாவா இருக்கிறதுனால, அந்த உறக்கத்திலயும் நான் தான் இருக்கிறேன்ங்கிற என்னையே நான் பார்க்கிற ஒரு நிலையில அது நடக்கும். ஆனா அங்க தூக்கம் அந்த உடம்புக்கும், மனசுக்கும் தான் அங்க நடந்துட்டு இருக்கும். நான் இந்த உடலையும், மனதையும் கடந்த உணர்வு நிலை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட நம்ம பிடிக்கணும். அதுதான் உண்மையான சமாதி. அந்த சமாதி நிலை வந்து இங்க நடக்கணும்.
அது நம்ம சகஜ சமாதியா நடைமுறையில மாத்திக்கணும். தூங்கும்போது நமக்கு எப்படி ஆத்மா வந்து அனுபவம் ஆக மாட்டேங்குது ஆழ்ந்த உறக்கத்துல. ஆனா நமக்கு வந்து நான் இருக்கிறேன்னு தெரியாம தூங்குறோம். கனவு நிலையிலயும் நமக்கு ஆத்மா அனுபவமாக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? விவகாரங்கள். வேறு வேறு விசய சுகங்கள்ல கனவுல பற்றிக்கிட்டு இருக்கோம். சரி அதுல தான் அனுபவமாக்க முடியல. நனவு நிலையிலயாவது ஆத்மா அனுபவமாக்கலாமான்னா, நனவு நிலையிலயும் ஆத்மா அனுபவமாக மாட்டேங்குது. ஏன்னா இங்கேயும் வேற வேற விவகாரங்கள்ல, விசய சுகங்கள்ல பிடிச்சுக்கிட்டோம். அப்ப இங்க நம்ம எல்லாமே வெளி விவகாரங்கள்லயே ஈடுபட்டு கொண்டிருக்கிற வரைக்கும், நம்முடைய இருப்பு நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்கிறது தான் இங்க பிரச்சனை. அப்ப ஆத்மா எப்போதும் இருக்கு. எங்கெங்க இருக்குது? ஜாக்கிரத்திலும் இருக்குது, சொப்னாவிலும் இருக்கு, சுசுப்தியிலும் இருக்கு. ஆனா அறியப்பட முடியாமல் இருக்கிறது. அப்ப அந்த அறியப்பட முடியாத நிலைக்கு பேர் எப்படி சமாதி ஆக முடியும்? அது சமாதி கிடையாது. சமாதின்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? அந்த ஆதியோடு சமமாவதா புரிஞ்சுக்கணும். சமாதின்னா நீங்க உங்க மைண்ட் செட் உடனே வந்து எங்கேயோ தியானத்துல உட்கார்றது. அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே பயங்கரமான நிஷ்டைக்கு போறது அப்படிங்கிற மாரி புரிஞ்சுக்காம, இங்க சமாதிங்கிற வார்த்தை வந்து அந்த ஆதியோடு சமமாகிற விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க ஞானிங்க. அததான் சமாதின்னு அட்டாங்க யோகத்துல பதஞ்சலி முனிவரும் சொல்றாரு. பதஞ்சலி முனிவர் வந்து தியானத்துக்கு அப்புறம் சமாதி அப்படின்னு ஒரு நிலைப்பாடு சொல்றாரு இல்லையா? 7 நிலைகள கடந்து 8வது நிலை தான் சமாதி. அப்ப அங்க ஆதியோடு சமமாகின்ற சமாதிய பத்தி பேசுறாங்க. நாம ஏதோ குழிக்குள்ள வைக்கிற சமாதிய பத்தியோ, அல்லது நாம வந்து அப்படியே கண்ண மூடி பயங்கரமான தியானத்துல உட்கார்ந்திருக்கிற சமாதிய பத்தியோ, அல்லது ஒரு குகைக்குள்ள போய் நான் அப்படியே பயங்கர நிஷ்டையில போயிட்டேங்கிற சமாதிய பத்தியோ, இதெல்லாம் பேசவே இல்ல. இங்க வந்து நெறைய சமாதிகள்ல நெறைய வகைகள் இருக்கு. சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி, சகஜ சமாதி அப்படின்னு நெறைய சமாதி வகைகள் இருக்கு. ஆனா எந்த இடத்துல அது எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிற சமாதியை பற்றி ஒரு ஞானம் நமக்கு வரணும். அப்பதான் அந்த சிச்சுவேஷன் நமக்கு புரியும். அதை வந்து நம்ம ஏற்கனவே எல்லா பாடங்கள்லயும் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அத நீங்க தொடர்ந்து பயணிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் புரியும். பயணிக்காதவங்க மீண்டும் பழைய பாடங்கள கேட்டா தான் இதெல்லாம் புரியும். அப்ப இங்க தத்துவ முடிவு என்ன? இந்த ஸ்லோகத்தினுடைய தத்துவம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்மா வந்து அறியாமையால் மறைக்கப்படலாம். ஆனால் அது ஒருபோதும் இல்லாமல் போவதில்லை. அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மைய இங்க சொல்றார். அப்ப இந்த இடத்துல நம்மை போன்ற சாதகர்களுக்கான உபதேச குறிப்பா நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, சுசுப்தியை நம்முடைய இலக்காக வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா சுசுப்தின்னா ஆழ்ந்த உறக்கத்துல நமக்கு ஒரு அமைதி கிடைக்குது இல்லையா? அதுதான் நம்முடைய கோல் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அல்லது ஒரு வெறுமை கிடைக்குது இல்லையா? ஆழ்ந்த உறக்கத்துல நம்மை அறியாம ஒரு வெறுமை உண்டாகுது. அப்ப அந்த வெறுமைய நம்ம கோலா வச்சுக்க கூடாது. அது அறியாமையுடன் கூடிய ஆனந்தமாவும் இருக்கு சுசுப்திங்கிற நிலை. ஆனா இதுவல்ல சமாதி. அதனால சாதகனுக்கான உபதேசத்துல தெளிவா இருக்கணும். சுசுப்தியை இலக்காக கொள்ளக்கூடாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைதி போல ஒரு அமைதி வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. அல்லது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வெறுமை, அந்த இடத்துல எதுவுமே தெரியல, ஒரு சூன்யம் மாரி இருந்தேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெறுமையின் நிலையை விரும்பக்கூடாது. அந்த இடத்துல நான் யார் என்று என்னை அறிய முடியாத அறியாமையுடன் கூடிய ஒரு ஆனந்தம் இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் அந்த நிலையையும் நம்ம விரும்பக்கூடாது. அப்ப என்னதான் விரும்பணும் உண்மையிலேயே? சமாதின்னா என்னதான் சொல்ல வரீங்க? அப்படின்னு கேட்டா, அது சிந்தனை இல்லாத நிலை கிடையாது. வெறுமை நிலை கிடையாது. ஆத்ம பிரகாசம் மறையாமல் இருக்கின்ற நிலைப்பாடு தான் இங்கு சமாதி. அப்ப சமாதி அப்படின்னா, நான் இருக்கிறேன் என்ற என்னுடைய உணர்வை விட முடியாத ஒரு நிலைக்கு பேருக்கு தான் சமாதி. அதுதான் ஆத்ம நிலை. அப்ப இங்க சாதனை அப்படின்னு இது எந்த இடத்துல நிறைவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுசுப்தியை பிடிப்பதினால் சாதனை நிறைவாவது கிடையாது. அனுபவங்களை சேகரிப்பதினால சாதனை நிறைவாவது கிடையாது. அறிவு மறையாமல் இருக்கின்ற இடத்தில் தான் சாதனை நிறைவாகின்றது. அப்ப நீங்க உங்களை எப்பொழுது இழக்காமல் இருக்கின்றீர்களோ, அப்பொழுதுதான் நீங்கள் சரியான சாதனை செய்து சாதித்திருக்கிறீர்கள் என்பது சாத்தியமாகும். அதை விட்டுவிட்டு நீங்கள் தியானத்துல போய் தூங்கிட்டு, அப்புறம் ஜெபம் பண்றதுனால நான் அங்கேயும் தூங்கிட்டேன். அப்புறம் நான் என்னையே இழந்துட்டேன். நான் அங்க ஒரு வெறுமைய சந்திச்சேன். நான் அங்க காணாம போயிட்டேன். அப்புறம் ஒரு ஒளிய பார்த்தேன். ஒரு இருள பார்த்தேன். அப்படின்னு நீங்க என்ன சொன்னாலும், அதெல்லாம் ஆத்மா ஆகாது. ஏன்னா, அப்படியெல்லாம் ஆத்மாவுக்கு எந்த அனுபவமும் கிடையாது. ஏன்னா, ஆத்மா தன்னிருப்பை தான் உணர்ந்து கொண்டே இருக்கின்ற ஒரு உயர் பரிமாண அனுபவம் அப்படிங்கிறதுனால, நீங்க அத வந்து நல்லா இங்க மனசுல புரிய வச்சுக்கணும். அறிவு மறையாமல் இருக்கின்ற இடத்தில், நான் இருக்கிறேன் என்ற தன்னிருப்பை இழக்காத நிலையில் இருப்பது எதுவோ, அதுவே நான். அதுவே ஆத்மா. அதுவே பிரம்மம் அப்படின்னு இங்க புரிய வைக்கிறாரு. அப்ப இந்த பாடல், இந்த ஸ்லோகத்தினுடைய நிதித்தியாசனம் நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா, நான் தூங்கினாலும், நான் விழித்திருந்தாலும் என்னுடைய இருப்பு மறையவில்லை. நான் இருப்பது எப்பொழுதும் மறையக்கூடாது. நான் தூங்கினாலும் மறையக்கூடாது. நான் விழித்துக் கொண்டிருந்தாலும் மறையக்கூடாது.
இதை தெளிவாக அறிந்து இருப்பதுதான் உண்மையான சமாதி அப்படிங்கிறது இங்க புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இங்க தெளிவா விளக்கம் குடுக்குறாங்க மகான்கள் எல்லாம். ஒவ்வொரு ஸ்லோகமும் ரொம்ப வேல்யூபிள் ஸ்லோகம். உள்ள போனீங்கன்னா ரொம்ப இன்டெப்த்தா பேசலாம். மணிக்கணக்குல பேசலாம். ஆனா மணிக்கணக்குல பேசிக்கிட்டு இருந்தோம்னா, இந்த செயல முடிக்கவே முடியாது. அதனால பல வருஷமும் கூட ஆயிடும். ஷார்ட்டா உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ட மட்டும் எடுத்து குடுத்துக்கிட்டே இருக்கிறேன். கேப்சர் பண்ணிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அப்ப இங்க தெளிவாக அறிந்திருப்பதுதான் உண்மையான சமாதி. தன்னிருப்பை தான் இழக்காமல் தன்னையே தான் அறிந்து கொண்டு இருப்பதுதான் உண்மையான சமாதி. அப்ப இது புரிஞ்சுட்டா போதும். இங்க சுசுப்திக்கும் சமாதிக்கும் உள்ள வேறுபாடுகள் புரிந்துவிடும். இதுதான் சமாதியினுடைய விவேகம். சமாதியினுடைய உச்ச விவேகம் இதுதான். அப்ப இந்த இடத்துல நம்ம பஞ்சகோச விவேகத்த முடிவு செய்றோம். ஏன்னா இந்த லெவல்ல இப்படிதான் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அப்ப இங்க கோஷங்கள், அவஸ்தைகள், சமாதி அப்படிங்கிற எதுவுமே ஆத்ம நிலை ஆகிவிடாது. நாம மைண்ட்ல தவறா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிற விஷயமெல்லாம் ஆத்மா என்று புரிந்து கொள்ளக்கூடாது. அதுதான் ஆத்மா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடக்கூடாதுங்கிறத இந்த 41வது ஸ்லோகத்துல தெளிவா புரிஞ்சுக்கணும். 42 சொல்றாரு. யதா முஞ்சாதி ஷீகா ஈவம் ஆத்மா யுக்தியா சமுத்ருதः சரீர த்ரிதயா தீரைஹி பரம் பிரம்ம இவ ஜாயதே. இது ஒரு அருமையான ஸ்லோகம். என்ன சொல்றாருன்னா, அந்த முஞ்சா அப்படிங்கிற ஒரு புல்லு, அந்த காலத்துல வந்து முஞ்சைங்கிற ஒரு புல்லு இருக்கும். அந்த புல்லு பார்த்தீங்கன்னா, ஆத்தோரத்துல இருக்கும். அது நல்லா பெருசு பெருசா வளரும். அதுல தான் கோரைப்பாய் எல்லாம் கூட பின்னுவாங்க. எப்படி இப்ப நம்ம வந்து பூ கட்டுற நாரெல்லாம் புடிச்சு இழுத்தோம்னா, அப்படியே நார் நாரா வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அகலமான ஒரு நார புடிச்சு இழுத்தோம்னா, அப்படியே நூல் மாரி வந்துகிட்டே இருக்கும். அது மாரி இந்த முஞ்சை அப்படிங்கிற புல்லுக்குள்ள இருந்து அந்த இலையை வந்து நம்ம எப்படி தனித்தனியா பிரித்து எடுக்கிறோமோ, அது மாரி விவேகமான யுக்தியின் மூலமாக நம்மை 3 சரீரங்களில் இருந்தும் அந்த ஆத்மாவை தனித்து பிரித்து உணர்ந்து கொண்ட விவேகிகள், அந்த ஆத்மாவையே உன்னதமான பிரம்மமாக உணர்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். இந்த ஸ்லோகம் அததான் சொல்ல வருது. யதா முஞ்சாதி ஷீகா ஈவம் ஆத்மா யுக்தியா சமுத்ருதஹ. அதாவது இந்த சரீரம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா? 3 சரீரங்கள் இருக்கு. அந்த 3 சரீரத்தையும் நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். ஸ்தூல, சூட்சும, காரண சரீரம். அது எப்படி பிரிச்சு பார்த்தோம்? பஞ்ச கோஷங்களையும் விசாரணை பண்ணி பார்த்தோம். அது 3 சரீரங்களுக்குள்ளேயே இத்தன கோஷங்கள் வேற இருக்கு. ஒரு பௌதீக உடலாகிய அன்னமய கோஷம் மட்டுமா? அதுல மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் என்ற விஷயங்கள் எல்லாம் அடங்கியிருக்கு. அப்படி இருக்கிற ஒரு கோஷத்துல இந்த மனித உடலாகிய பருவுடல் இருக்கு. அப்ப இந்த பருவுடல் அப்படிங்கிற ஒரு ஸ்தூல சரீரம், அப்புறம் 17 தத்துவங்களை உள்ளடக்கிய சூட்சும சரீரம், அப்புறம் இந்த ஸ்தூல உடலும், சூட்சும உடலும் உண்டாவதற்கு காரணமான காரண சரீரம். அப்ப இந்த 3 சரீரங்களையும் நம்ம பிரிச்சு பார்த்து விவேக யுக்தியின் மூலம் ஆத்மாவை தனித்து உணர்ந்த விவேகிகள், புரிந்து கொண்ட புத்திசாலிகள், தீரகிங்கிறாரு. புத்திசாலிகள், விவேகிகள், பரம்பிரம்ம ஏவ, அந்த பரமாத்மா மட்டுமே இருக்கிறார், அந்த பரம்பிரம்மம் மட்டுமே இருக்கிறது என்பதை ஜாயத்தே உணர்கிறார்கள் அப்படின்னு இங்க சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம இத ஆழமா புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க வித்யாரண்யர் வந்து அவர ஆழமான பாரம்பரியமான உவமைய நமக்கு இங்க புகட்டுறார். அதுதான் அந்த புல்லு. அந்த காலத்துல வந்து ஓமானம் இப்படிதான். ஏன்னா இன்றைக்கு தான் நம்ம டெக்னாலஜி எல்லாம் வந்ததுனால எது எதையோ எடுத்து நம்ம கம்பேர் பண்ணி பேசுறோம். அன்னைக்கெல்லாம் நடைமுறையில என்ன இருக்கோ அத வச்சுக்கிட்டு தான் ஒரு ஓமானம் குடுப்பாங்க. அப்ப அந்த ஓமானத்துல இந்த முஞ்சை புல்லு எடுத்துக்கிறாங்க. இந்த புல்லுல அந்த இலைகள் எப்படி மறைந்து கொண்டிருக்கிறதோ, ஆனால் அந்த இலைகள் எல்லாம் அந்த புல்லினால் தான் பிரித்து எடுக்கப்பட்டதோ, அந்த புல்லுக்குள் மறைந்தது போல தோன்றுகிறதோ, அதுபோல இங்க ஆத்மா சரீரங்களால் உருவானது போல தெரியுது. ஆனா சரீரங்களில் சிக்கியதாக தோன்றுது. ஆனா உண்மையில் அப்படி இல்ல. அனுபவம் எல்லாம் இந்த உடலுக்கும், இந்த சரீரங்களுக்கு தானே தவிர ஆத்மாவுக்கு எதுவுமே இல்ல. அப்ப இங்க விவேக யுக்தி நம்ம இடத்துல இருக்கிற அந்த புத்திசாலித்தனத்தினால இந்த அன்வய வத்திரேகம் விசாரணையை நம்ம மேற்கொண்டு, பஞ்சகோஷ விசாரணையை மேற்கொண்டு, அவஸ்தாத்ரய விவேகத்தை விரிவுபடுத்திக் கொண்டு நம்ம பார்க்கும்போது, இந்த ஆத்மா நமக்கு தெளிவாக தெரிய வருகிறது என்று இங்க சொல்றார். அப்ப இங்க சரீர திரிதயம் அப்படிங்கிறது வந்து அதுதான் இந்த ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம். அப்ப இவைகளிலிருந்து ஆத்மா பிரிக்கப்பட்ட போது வேறு எதுவுமே அங்க மீதம் இல்லை. அப்ப என்னதான் இருக்குங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு பொருள் இருக்கு. அதுதான் பரமாத்மா, பரபிரம்மம் இருக்கிறது அப்படிங்கிறத தத்துவ முடிவா நாம் இங்க பார்க்கிறோம். அப்போ இங்க ஆத்மாவது ஒன்று மட்டுமே. அது ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் இடையிலே உண்டான வேறுபாட்டை வந்து உபாதியினால் உண்டாக்குது.
ஒரே ஆத்மா இங்க ஜீவன் வேறு, ஈஸ்வரன் வேறு அப்படிங்கிற அந்த வேறுபாடுகள் எல்லாம் எப்படி உண்டாக்குது? உபாதியினால. அப்ப அந்த உபாதியினுடைய வேறுபாட்டை நம்ம நீக்கி பார்த்தா, இருப்பது ஒரே ஒரு ஆத்மா. அது நிரூபிக்கப்படும்போது இங்க ஜீவ பிரம்ம ஐக்கியமும் உறுதி செய்யப்படுகிறது என்று நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த செயல்படி நமக்கு சாதகர்களுக்கான உபதேசம் என்ன அப்படின்னா, சாதனை எப்போ நிறைவாகுதுன்னு நம்ம போன இதுல பார்த்தோம். இப்பவும் அதே தான் பார்க்கிறோம். ஒரு புதிய நிலையை அடைவதினால இங்க சாதனை நிறைவாக போறதில்ல. புதிய அனுபவம் பெறுவதிலும் நிறைவாக போவதில்ல. நான் இந்த உடல் அல்ல என்ற தெளிவு அசைக்க முடியாததாக ஆகும்போது தான், இந்த இடத்திலயும் அந்த சாதனை நிறைவாகுது அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். அதாவது ஒவ்வொரு இடத்திலயும் ஒவ்வொரு விஷயத்த நமக்கு தத்துவத்தை சுட்டிக்காட்டி, அதை நீக்குவதில் தான் நம்முடைய சாதனை நிறைவு பெறப்படுகிறது அப்படிங்கிறது இங்க புரிய வைக்கிறார். அப்போ நாம இந்த முயற்சி எதற்காக செய்றோம்? இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக நம்ம ஈடுபடுகின்ற இந்த முயற்சிகளினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒண்ணு விவேகத்திற்கு. அந்த விவேகத்தை நம்ம நல்லா கண்டுபிடிச்சுட்டு, நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிற விசாரணையை நாம நல்லா புரிஞ்சுகிட்டு, அத பிரித்தறியக்கூடிய அந்த நித்திய, அனித்திய வஸ்து விவேகத்த நம்ம உள்ளாக்கிக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு முக்தி வரும். அந்த மோட்சத்தின் மீது உள்ள ஆசை முடிவடையும். அந்த மோட்சத்தின் மீது உள்ள ஆசை தானே நமக்கு முக்தி, மோட்சம், முமுட்சு அப்படின்னு பல பேர்கள்ல சொல்றோம். அது நமக்கு நிறைவு பெறும். அந்த நிலையில அமைதி வரும். எல்லாம் நமக்கு புரியும். ஆனா, அந்த நிலையில இந்த உலகம் வரும். ஆனால் உலகம் நம்மை பிடிக்காது அப்படிங்கிறத இங்க நல்லா தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நிதித்தியாசனம் அப்படின்னா என்னன்னா, ஸ்தூலமும், சூட்சமும், காரணம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நான் அவைகள் அல்ல. நான் அவற்றிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பரம் பிரம்மம், சாட்சி, சைத்தன்யம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த நிலையில தான் பஞ்சகோச விவேகத்தினுடைய நிறைவை நாம இங்க பார்க்க முடியுது. அப்ப சாதனைக்கு நேரடியாக பயன்படும் ஒரு விஷயமா இங்க பஞ்சகோச விவேகம் நமக்கு உண்டானது. 3 சரீரங்களை பற்றிய ஒரு விவேகம் நமக்கு உண்டானது. ஒவ்வொன்னா நம்ம தத்துவங்களை கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணி நீக்கி பார்க்கும்போது, இருப்பது ஆத்மா மட்டுமே என்பது நமக்கு புரிய வருது. அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த 42வது ஸ்லோகத்தோட நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அப்ப நாம் இதுவரைக்கும் பார்த்த இந்த 42வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்த விஷயங்கள்ல ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். ஏன்னா, அப்பப்போ நான் திருப்பி ஏன் அத கிளான்ஸ்ல உங்களுக்கு கொண்டு வரேன் அப்படின்னா, நீங்க மறந்துறக்கூடாது. ஏன்னா, இது பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரொம்ப ஆழமான விஷயம். எப்பயுமே பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா போட்டோம்னா, கட்டடம் எவ்வளவு வேணா எழுப்பலாம். ஆனா, வேகமா கட்டடத்த எழுப்பிட்டு, அப்புறம் அப்படியே கட்டடம் சாய்ஞ்சிறக்கூடாது. நெறைய இடத்துல சாய்ஞ்சு போகுதுல்ல. பேஸ்மெண்ட் சரியில்லன்னா, அப்படியே கட்டடம் சாய்ஞ்சிடும். அப்ப அது மாரி எல்லாம் நடக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் மீண்டும், மீண்டும் உங்களுக்கு இந்த முதல் தத்துவ விவேக பிரகரணத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காவே கொண்டு போயிட்டு இருக்கேன். அப்ப அதனால இங்க தத்துவ பஞ்சகோச விவேகம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்க்கலாம். இப்ப சாதாரணமா நம்ம பார்த்ததுல 3 அவஸ்தைகள் இருந்தது. ஜாக்கிரத், ஸ்வப்னா, சுசுப்தி. இந்த 3லும் ஒன்று மாறாமல் இருக்கிறது. அது என்ன? ஆத்மா. ஏன்னா இங்க ஜாக்கிரத்துங்கிறதுல உடல் நமக்கு அனுபவத்துக்கு வரலாம். சொப்னத்துல மனசு கூட நமக்கு அனுபவத்துக்கு வரலாம். சுசுப்தி நிலையில நமக்கு இந்த உடம்பும் தெரியாது, மனசும் தெரியாது. நான் யாருன்னு தெரியாம தூங்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த 3 நிலைகளையும் அறியக்கூடிய ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? அதுதான் சாட்சி சைத்தன்யம். அந்த ஆத்மா தான் நான் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப பந்தத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கர்மம் அல்ல, உலகம் அல்ல. ஏன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? இந்த உலகம் நமக்கு பந்தப்படுறதுக்கு என்ன காரணம்? நான் செய்யற செயல் விளைவுகளா? அல்லது இந்த உலகத்துல இருக்கிற மற்ற ஏதேனும் பொருளா? அப்படின்னு கேட்டா, இல்ல. நம்ம தவறான அடையாளத்தை, அபிமானத்தை உண்டாக்கி கொண்டதுனால இந்த பிரச்சனை வருது. தவறான அடையாளம், அபிமானம்னா நம்ம எத சொல்லலாம்? நான் இந்த உடல் என்று நம்ம அபிமானிக்கிறது. அல்லது நான் இப்படிப்பட்டவன், இன்னார் என்று அபிமானிப்பது. இந்த அடையாளங்கள நம்ம நீக்காம நமக்கு ஆத்ம ஞானம் உண்டாகாது. அப்ப இங்க நான் உடல், நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன்ங்கிற இந்த அடையாளங்களை எல்லாம் நீக்கினா தான் நமக்கு இதெல்லாம் விடுதலை ஆகும். அப்ப விடுதலைக்கான வழி என்னன்னா, அனுபவத்தை மாற்றுவது கிடையாது. அந்த நிலைகளை தேடுவது கிடையாது. இது நான் அல்ல. இதை அறிகின்ற நான் யார் என்று விசாரணையை மேற்கொள்வதில் தான் நமக்கு விடுதலை இருக்கிறது என்று இங்க புரிய வச்சாரு. ஏன்னா நெறைய பேர் விசாரணை செய்யாம எப்படி நீங்க விடுதலை ஆக முடியும்? அஞ்ஞானம் நீங்காம நீங்க அந்த அறிவா எப்படி பிரகாசிக்க முடியும்? ஆத்மாவுடைய நிலைப்பாடு அறிவு தானே. அப்ப நம்ம அறிவுங்கிறத, அது ஆத்மாங்கிறத தெரிஞ்சுகிட்ட பிறகு, நான் ஆத்மா ஆவணும்னா எப்படி ஆவீங்க? அறியாமை இருக்கிற வரைக்கும் நீங்க ஆத்மா ஆகவே முடியாது. அப்ப அறியாமை நீங்கினா தான் நீங்க அறிவா பிரகாசிக்க முடியும். ஆத்மாங்கிறது ஏதோ ஒரு அடையக்கூடிய விஷயமே கிடையாது.
அத மீண்டும் மீண்டும் நம்ம சொல்றோம். ஏன்னா நம்ம பாடத்துல அது நெறைய பேருக்கு இன்டெப்த்தா போனாலும் புரிய மாட்டேங்குது. நீங்க ஏதோ அடைய போற ஆத்மாவ, அனுபவிக்க போற ஆத்மாவ அப்படின்னு சொல்றீங்க பாருங்க. அது மிகப்பெரிய தவறு. ஏன்னா ஆத்மா அப்படின்னா அது ஒரு அறிவுன்னு புரிஞ்சுகிட்ட பிறகு, அந்த அறிவு இருக்கிற இடத்துல அறியாமை எங்க இருக்க முடியும்? அங்க அறியாமையே இருக்கக்கூடாது. அப்ப நம்ம தவறாக ஏற்றி வைக்கப்பட்டதெல்லாம் இறக்கி வச்சுட்டா போதும். அங்க ஆத்ம பிரகாசிக்கும். அறிவு பிரகாசிக்கும். அப்ப தவறா என்ன ஏத்தி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் இந்த உடலு, நான் இந்த மனசு, நான் இந்த பிராணன் அப்படின்னு எது எதையெல்லாம் பிடிக்கிறீங்களோ, அத பிடிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க அதன் மேல அபிமானம் வச்சிருக்கீங்க. அந்த அபிமானம் இருக்கிற வரைக்கும் உங்களால அதிலிருந்து விடுபட முடியாது. அப்ப அத விடுவிக்கிறதுக்கான தான் கோஷங்கள நீக்கி பார்க்கணும். அந்த 17 தத்துவங்கள நீக்கி பார்க்கணும். இப்படி எல்லாமே நீக்கி பார்த்தா, இதையெல்லாம் அறியக்கூடியவன் எவனோ, அவன் தான் நான். அதுதான் ஆத்மா. அதுதான் பிரம்மம் அப்படின்னு புரிஞ்சுட்டா, இந்த பாடம் நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத சொல்ல வராரு. அதுக்கு தான் அன்வய வத்திரேக விசாரணைய நமக்கு எடுத்துக்கிட்டாரு. இந்த இடத்துல வந்து அவரு இந்த மாரி விஷயங்கள புரிய வைக்கிறதுக்கு, அந்த வேதாந்த சாஸ்திரத்தினுடைய ஒரு நுட்பமான விஷயமா அன்வய வத்திரேக விசாரணையை கொண்டு வந்து, அன்வயம் என்றால் எப்போதும் இருப்பது. அது நான் இருக்கிறேன் என்கின்ற தன்னுணர்வு. அது எப்பொழுதும் நம்ம இழக்கவே முடியாது. அப்ப அன்வயம் என்ற தன்னுடைய இருப்பை நான் இழக்காத நிலையிலே வத்திரேகம் வருகிறது. வத்திரேகம்னா என்ன? வந்து வந்து போகின்ற விஷயம். அது என்னங்க? உடல் இருக்கிறது, மனசு இருக்கிறது, புத்தி இருக்கிறது, காரண சரீரமான ஆனந்த அனுபவம் இருக்கிறது. ஆனால் இது எல்லாம் வரவும் போகவும் செய்கிறது. ஆனால் அன்வயம் என்கின்ற எப்போதும் இருக்கின்ற நான் இருக்கிறேன் என்ற தன்னுணர்வு இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிறது. அது வருவதும் இல்லை, போவதும் இல்லை. ஏனென்றால் அதுதான் நான் அப்படின்னு நம்மை நாம் உணர்வது. அப்ப இந்த 3 சரீரங்களுக்கும் ஆதாரமாக நான் தான் இருக்கிறேன். ஆனா அந்த 3 சரீரங்களும் நான் அல்ல. அத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து புரியாம இந்த உடல அபிமானிக்கிறது, அப்புறம் மனோ உடல் அபிமானிக்கிறது, அப்புறம் காரண உடல் அபிமானிக்கிறது, இந்த மாரி எதுல அபிமானம் வச்சாலும் நீங்க ஆத்மாவா ஆக முடியாது. ஆனா நம்ம இங்க என்ன ஒரு பியூட்டின்னா, பெரும்பாலானவங்க இந்த பௌதீக உடலையே தாண்டுறது கிடையாது. இந்த 5 கோஷங்கள்ல அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம்ங்கிற 5 கோஷங்கள்ல அன்னமய கோஷத்தையே நெறைய பேரால விட முடியல. ஏன்னா நீங்க நெறைய விஷயங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன். நம்மளால ஒரு உணவு விஷயத்துல கட்டுப்பாடா இருக்க முடியுதா? புலன்கள் ஏதாவது அடக்க முடியுதா? ஏதாவது இந்த உடம்புல வந்து மேக்கப் பண்ணாம ஒரு நாளாவது இருக்க முடியுதா? எவ்வளோ அபிமானம் இந்த உடம்பு மேல நம்ம வச்சிருக்கிறோம். அப்ப இந்த உடம்ப நம்ம ஒரு நாள் கூட வந்து நம்ம அத கண்டுக்காம இருக்கிறது இல்ல. அவ்வளவு தூரம் அந்த உடம்புக்கு நம்ம முக்கியத்துவம் குடுத்துட்டே இருக்கிறோம். அப்ப என்னன்னா, நான் இந்த உடல்ங்கிற அபிமானத்த நம்மளால விட முடியல. அப்ப இந்த நிலை இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி ஆத்மாவா பிரகாசிக்க முடியும்? அப்ப இங்க அஞ்ஞானம் நீங்கணும். அதாவது நீங்க வந்து எதையும் செய்யக்கூடாது. தானாவே நிகழ்ற அளவுக்கு நீங்க உங்கள தயார்படுத்திக்கணும். அதுக்கான நோட்ஸ் தான் நான் தனிப்பட்ட முறையிலயும் உங்களுக்கு குடுத்துட்டே இருக்கிறேன். இந்த மாரி ஒரு ஹையர் லெவல் சப்ஜெக்ட் நான் எடுத்துட்டு இருக்கும்போதே கூட, இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு டாபிக்ல ஒரு புக் குடுத்தேன். அது எத்தன பேர் படிச்சீங்கன்னு தெரியல. இந்த நான் இருக்கிறேன்ங்கிறத நீங்க படிச்சீங்கனாலே நெறைய விஷயங்கள் நுணுக்கமா அதுல இருக்கு. அத நெறைய பேரால புரிஞ்சுக்கவே முடியாது. புரிஞ்சுகிட்டவங்க விவேகி, புத்திசாலின்னு நான் பார்க்கிறேன். அதே மாரி தான் அடுத்தது இந்த 9 நாட்கள் பயிற்சி. அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் உடைச்சிருக்கேன். யாருமே அப்படிலாம் டைரக்ட்டா புக் குடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த புக்ஸ் எல்லாம் டைரக்ட்டா குடுத்தா, அத கமர்ஷியல் ஆக்கிக்கிறவங்க தான் நெறைய பேர நான் பார்க்கிறேன். இப்ப ஏதாவது ஒரு விஷயத்த வந்து இந்த உலகத்துக்கு எப்படி குடுக்க விரும்புறாங்க நெறைய பேர் அப்படின்னா, அத ரகசியமா அவங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு, அத வச்சு கமர்ஷியலா பிசினஸ் பண்ணுவாங்க. இந்த மாரி ஒரு பிராக்டிகல் கிளாஸ் இருக்கு. நீங்க வாங்க. இதுக்கு ஒரு ரூ. 5000 ஃபீஸ் கட்டுங்க. ஒரு ரூ. 25,000 ஃபீஸ் கட்டுங்க. அப்படின்னுலாம் பணத்த வாங்கிக்கிட்டு, அது பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட வச்சு கிளாஸ் எடுக்கிறவங்கலாம் இருக்காங்க. அதுக்கு ஒரு கூட்டம் ஏறி விழுந்துட்டு போகும். எப்பயுமே எல்லாத்துக்கும் கூட்டம் இருக்கும். நீங்க கூட்டம் இல்லாதத மட்டும் என்னைக்குமே நெனச்சிராதீங்க. இதெல்லாம் யாருங்க போறா அப்படின்னு மட்டும் நெனச்சிடவே கூடாது. இப்ப நீங்க இந்த அத்வைத வேதாந்தத்த கேட்கறதுக்கு இத்தன பேர் வந்திருக்கிற மாரி, இது மாரி ஒரு பயிற்சி தரேன்னு சொன்னா, அத கத்துக்கிறதுக்கு ஒரு இத்தன பேர் போவான். அது போதும் அவனுக்கு. அந்த விஷயத்த சொல்லிக் குடுக்குறதுக்கு அவனுக்கு அது ஒரு பெரிய இன்கமா ஜெனரேட் பண்ண முடியும். அப்ப இது மாரி எவ்வளவோ விஷயங்கள் இந்த வெளி உலகத்துல என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம எல்லாமே வெளிப்படையா உடைச்சு உங்களுக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி, நீங்க வந்த வேலைய முடிக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வெளிப்படையா நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அத நீங்க நல்லா உள்வாங்கிட்டு, இதனுடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சு நீங்க இந்த பாடத்தெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, உண்மையிலேயே வந்த வேலைய முடிக்கலாம். இல்லன்னா பொழுது போக்கிட்டு போலாம். சினிமா பாக்குற மாரி அங்க சினிமாவுல போய் கொஞ்ச நேரம் 3 மணி நேரம் படம் பார்த்துட்டு வந்த மாரி, இங்க 1 மணி நேரம் கதை கேட்டு போற மாரி ஆயிடும். அதனால தெரிஞ்சுக்கிட்டு இதுல பயணம் பண்ணுங்க. அதுக்கு தான் நான் அந்த திருப்பி திருப்பி ரிவிஷன் குடுக்குறேன். அப்ப இங்க 3 சரீரங்கள் ஆத்மா கிடையாது. ஏன்னா ஸ்தூல சரீரம் தெரியட்டும், சூட்சும சரீரம் தெரியட்டும், காரண சரீரம் தெரியட்டும். ஆனா தெரிகின்ற எதுவும் நான் அல்ல. அதை அறிகின்ற நான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்ப ஆத்மா அப்படின்னா அது சாட்சி, சைத்தன்யம். அப்ப சாட்சி, சைத்தன்யம்னா அது நிலைப்பாடு என்ன? துரியம். அப்ப துரியம்ங்கிற நிலையில நான் என்னை அறிந்து கொண்டிருக்கிறேன். அந்த நிலையில அது சைத்தன்யமா இருக்கு. அப்பவும் நான் ஜீவன் கிடையாது. நான் ஈஸ்வரன் கிடையாது.
அது எந்த அனுபவமும் கிடையாது. அந்த அனைத்துக்கும் ஆதாரம். எதிலும் சம்பந்தப்படாமல் நான் இருக்கின்றேன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப சாதனைகளா இங்க நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று நான் பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோம்? தினசரி வாழ்க்கையில உங்க உடம்பு அதனுடைய வேலையை செய்யட்டும். மனசு அதனுடைய எண்ணங்களை எண்ணட்டும். இந்த உலகம் வரட்டும், போகட்டும். இவைகள் எல்லாம் எனக்கு தெரிகின்றன. அந்த நிலையில் நீ இருக்க வேண்டும். ஏனென்றால் இவைகளை எல்லாம் பார்க்கின்ற சாட்சி சைத்தன்யம் நீ. அது நான் அல்ல. அவைகளெல்லாம் எனக்கு தெரிகின்ற எனக்கு வேறான பொருட்கள் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்தா மட்டும் தான் நீங்க அதிலிருந்து விலகி நிக்க முடியும். அத விட்டுட்டு தெரியிற விஷயங்கள் எல்லாம் உண்மை என்று நினைத்துக்கொண்டு அதுக்குள்ள போய் பூந்துகிட்டு விளையாடிட்டு இருக்கிற வரைக்கும், உங்களால விலகவும் முடியாது. அதிலிருந்து விடுதலையாகவும் முடியாது. அப்ப நம்ம ஏற்கனவே இதெல்லாம் இன்டைரக்டாவும் சொல்லிட்டோம், நேரடியாவும் சொல்லிட்டோம். அப்ப செய்யக்கூடாதது அப்படின்னு நம்ம இந்த ஆத்ம ஞான விஷயங்கள்ல உங்களுக்கு புரிய வைக்கும்போது, நீங்க அனுபவம் சேகரிக்க கூடாதுன்னு சொன்னோம். சமாதிய பிடிக்கக் கூடாதுன்னு சொன்னோம். மனோநாச பயிற்சி பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். ஏன்னா, மனோ நாசத்துக்கான முயற்சி தேவையில்ல. ஏன்னா, மனோ நாசம்ங்கிறதே என்னன்னா, மனம் இல்லாம போறது கிடையாது. மனம் அறிவாக மாறுகின்ற நிலை. அதாவது மனோநாசம்ங்கிற பயிற்சியினுடைய அந்த கான்செப்ட்டே புரியாம, மனசை நான் விட்டு விடுவதுன்னு நெறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இங்க புரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம பாடங்கள்ல நம்ம எல்லாம் கிளியரா உங்களுக்கு புரிய வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இது மாரி நமக்கு வெளி விவகாரங்களுக்கெல்லாம் போறதுக்கு என்ன காரணம்? இந்த பராக்கு பார்க்கிறது தான் காரணம் அப்படிங்கிறத நாம வித்யாரண்யர் அவருடைய வார்த்தையில கேட்டோம். ஏன்னா மனசு எப்பயுமே வெளிய வந்து பராக்கு பார்த்துக்கிட்டே இருக்கு. உள்ள திரும்ப மாட்டேங்குது. அப்ப இந்த உள்ள திரும்பாம வெளிய பராக்கு பார்த்துட்டு இருக்க வரைக்கும், நமக்கு இந்த மாரி பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும். அப்ப இது மாரி நிலைகள்ல இருந்து நம்ம விடுவிச்சுக்கணும். அப்ப அதையெல்லாம் பார்க்கின்றவன் தான் நான். அப்ப அவற்றையெல்லாம் அறிகின்றவன் தான் நான். ஆனால் அறிகின்ற பொருட்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் அறிகின்ற நானோ என்றும் மாறாதவன். அப்ப நானே என்றும் மாறாதவன் அப்படிங்கிற இந்த இடத்துல நீங்க அறிகின்றவனா இருக்கிறீங்க இல்லையா? அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த இடத்துல. என்ன மாரி கேள்வி கேட்கலான்னா, அப்ப அறிபவன்ங்கிற ஒருத்தன் இருக்கிறான்னு நீங்க சொல்றீங்கல்ல, அறியப்படும் பொருட்கள் ஒண்ணு இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப அறிபவன் தான் ஆத்மான்னா, அப்ப எப்படிங்க இந்த இடத்துல எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல சாட்சி சைத்தன்யமா நம்ம சொல்லக்கூடிய இடத்த துரிய நிலையோட நிறுத்தி சொல்றோம். துரிய அதீத நிலைக்கு நம்ம போகல இங்க. துரியம் அப்படிங்கிற ஒரு நிலையில மனசு அறிவா கன்வெர்ட் ஆகி என்னுடைய இருப்புனால இங்க எல்லாம் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு நிலைப்பாடு. அந்த நிலையில பேசிக்கிட்டு இருக்கிற வார்த்தையில, இங்கு இவைகள் எல்லாம் அறிபவன் நான், இவைகளுக்கு எல்லாம் மாறாதவன் நான் அப்படிங்கிற மாரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பாடத்துல வந்து ரொம்ப இன்டெப்த்தா உள்ள போனா தான் இந்த மாரி கேள்விகளே உங்களுக்கு முன்ன எழுந்திருக்கும். அதாவது இங்க அனுபவிப்பவன் யாரு? அனுபவம் என்ன? அனுபவிக்கப்படும் பொருள் எது? அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு எழுந்திருக்கும்போது தான் இதுக்கான விடைகள் கிடைக்கும். ஆனா ஏதோ அப்படியே சொல்றத காது குடுத்து கேட்காம, கவனச்சிதறலோட கேட்டீங்கன்னா, இதுக்கான விடைகள உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. விடைகள் தெரியாத பொழுது உங்களுக்கு விவேகம் வளராது. விவேகம் வராம நீங்க விடுதலை பெற முடியாது. ஏன்னா இங்க விடுதலை அப்படிங்கிறது என்ன? மனதுக்கான விடுதலை. இப்ப மனம் வந்து அந்த அறிவாக பிரகாசிக்கிற நிலைய நான் இங்க சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறோம். அதுதான் இங்க சாஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு முன்னிறுத்துது. அது நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க இது எல்லாம் அறிபவன் ஒருவன் இருக்கிறான். அந்த அறியப்படும் பொருள் நான் அல்ல. அவைகள் எல்லாம் அறிகின்ற சாட்சி சைத்தன்யம் தான் நான் அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? பிரம்மத்தினுடைய சக்தியா அத பார்த்துக்கணும். அந்த மனோசக்தி, அந்த பிரம்ம சக்தியா அத பார்க்கணும். அந்த இடத்துல நீங்க ஈஸ்வர நியதிக்குள்ள வர்றீங்க. ஈஸ்வரனா இருக்குது. இந்த உலகத்தை இயக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ள இருந்துட்டு, துரிய நிலையில இந்த உலகத்த ஹேண்டில் பண்றீங்க. ஆனா பிரம்மம் வந்து ஈஸ்வர நிலையோட இருந்தாலும், பிரம்மம் தனித்து இருக்கலாம். ஆனா மாயை தனித்து இருக்க முடியாது. ஈஸ்வரன் தனித்து இருக்க முடியாது. அப்ப ஈஸ்வரனிடத்திலே மாயை சேர்ந்து தான் இருக்கும். அப்ப இங்க அத புரிஞ்சுக்கிறதுனால, அதனுடைய பிரகாசம் தான் இப்படி எல்லாம் தெரிய வைக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டா, உண்மையில் நான் இந்த ஈஸ்வரனும் அல்ல. அதற்கும் அப்பாற்பட்ட அந்த அறிவு, உணர்வு அப்படின்னு நம்ம புடிச்சுட்டோம்னா, அந்த நிலையில வந்து துரிய அதீத நிலை உண்டாகும். அதுக்கு அப்புறம் அங்க ஒண்ணுமே இருக்காது. அந்த இடத்துக்கு போயிட்டா, அது நான் மட்டுமே இருக்கிறேன். அங்க எதுவுமே இருக்காது. இங்க அறியப்படும் பொருள்கள் வந்து துரியத்துல கிடைக்கும். ஆனா துரியாதீதத்துல கிடைக்காது. அப்ப இததான் நம்ம நெறைய பாடங்கள்ல பிரீஃபா விளக்கியிருக்கிறோம். இதெல்லாம் இன் டெப்த்தா நீங்க போக போக தான் இதுக்கான விளக்கங்கள் புரியும். அப்ப இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்ப முக்தி எப்படி தெரியும் அப்படின்னா, உலகம் நிற்காது. அதாவது இந்த உலகம் வந்து இயங்கிட்டு தான் இருக்கும். அது உங்க முன்னாடி ஓடிக்கிட்டு தான் இருக்கும். கர்மம் நிற்காது. இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் செயலும் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் உலகம் நம்மை கட்டாது. அந்த கர்மத்தை நான் செய்கிறேன்ங்கிற பந்தம் நம்மிடத்துல இருக்காது. அப்ப இதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தின்னு நம்ம சொல்லிக் குடுத்துருக்கோம். ஏன்னா இங்க வந்து உடம்பும், மனசும் இருக்கிற வரைக்கும் உலகம் இருக்கும். அந்த ப்ரொஜெக்டர் இருக்குன்னா, படம் ஓடத்தான் செய்யும். வெள்ளை திரையில படம் விழுந்தா, அந்த படத்துல காட்சிகள் தெரியத்தான் செய்யும்.
அப்ப வெள்ளை திரைங்கிற ஆத்மாவின் மீது படம் விழ வேண்டுமானால் அங்க ப்ரொஜெக்டர் இருக்கணும். அது மாரி இங்க இந்த உலகம்ங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும்னா மனசு இருக்கணும். அப்ப மனசு தான் இந்த உலகத்த உண்டு பண்ணி காட்டுது. ஆனா இப்ப மனசும், பாடியும் உங்களுக்கு வேண்டான்னு இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க ப்ரொஜெக்டரா மாறியாச்சு இப்போ. நீங்க ப்ரொஜெக்டர்ல வந்து படத்த ஓட்டுற நிலையில இருக்கும்போது, எனக்கு இந்த உலகமே வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப ஆக அந்த பாடி, மைண்ட் இருக்கிற வரைக்கும் உலகம்ங்கிற படம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா என்ன புரியணும்? இது சும்மா டம்மியா ஓடிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் உண்மை கிடையாது. இது ஒரு திரைப்படம் தான்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கு அதிஷ்டானமா வெள்ளை திரை இருக்கும். வெள்ளை திரை இருந்தா தான் படத்த ஓட்ட முடியும். வெள்ளை திரை இல்லாவிட்டா படத்த ஓட்ட முடியாது. வெறும் ப்ரொஜெக்டர் போட்டு வானத்த பார்த்து திருப்பிவிட்டீங்கன்னா படம் தெரியுமா? ஒரு காட்டுக்குள்ள போய் ஒரு வெட்ட வெளிய பார்த்து திருப்பிவிட்டீங்கன்னா படம் தெரியுமா? அந்த படம் விழுவக்கூடிய விஷயத்த தடுக்கிற ஒரு உபாதி வேணும். அதுல பட்டா தான் படம் பிரதிபிம்பிக்கும். அது மாதிரி இங்க ஆத்மாவில் பட்டு தான் இந்த உலகம் பிரதிபிம்பிக்குது. அந்த புரிதல் வரணும். அப்படி வந்தா மட்டும் தான் ஆத்மாவுக்கும், மனசுக்குள்ள வித்தியாசம் புரியும். அப்போ இந்த வித்தியாசத்த புரிஞ்சுக்கும்போது தான் மனம் கடந்து அந்த அறிவு நிலைக்கு நம்ம போக முடியும். அப்ப இங்க தான் நம்ம வந்து உலகம் நிக்காது, கர்மம் நிக்காது. ஆனால் உலகம் இனி என்னை கட்டாது. அந்த கர்மத்தினால் நான் இனி பாதிக்கப்பட மாட்டேன். அப்படின்னு யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ, அவன் ஜீவன் முக்தன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப இந்த மாரி நம்ம பஞ்சதசியினுடைய ஒவ்வொரு செயல்களையும் ஆழமா நம்ம பார்த்துக்கிட்டு வரும்போது, நீ இங்க எதையும் செய்ய வேண்டியவன் கிடையாது. நீ தவறாக பிடித்ததை விட வேண்டியவன் தான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டாரு. ஏன்னா நம்ம வந்து அத செய்றேன், இத செய்றேன்ட்டு ஏதோ ஒண்ணு செஞ்சுகிட்டு இழுத்து போட்டுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அஞ்ஞானத்தினால் செய்யப்படுபவைகள். ஆனா இதையெல்லாம் நீங்க விட்டு விட்டா போதும். நீங்க அறியாமையினால நான் இத இந்த மாரி செஞ்சுட்டு இருக்கேன், அந்த மாரி செஞ்சுட்டு இருக்கேன்னு ஏதோ ஒண்ண பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. அதையெல்லாம் விட்டு விட்டா அதுவே பெரிய விடுதலை. தவறான விஷயங்களை, தவறாக பிடித்ததை விட வேண்டும். அப்ப எது தவறு, எது சரிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விவேகம் உங்ககிட்ட இருக்கணும். அப்ப நீங்க விட வேண்டியது என்ன? பிடிக்க வேண்டியது என்ன? அப்படிங்கிறதுல தெளிவாகணும். ஏன்னா இங்க பிடிக்க வேண்டியது, விட வேண்டியதுங்கிற 2 விஷயத்த நீங்க புரிஞ்சுக்காம, விட வேண்டியதுங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் விட்டுட முடியாது. அப்படி விட்டா என்ன ஆகும்? அந்த வேதாந்த சாஸ்திரமே ஃபெயிலியர் ஆயிடும். அந்த யோக சூத்திரமே ஃபெயிலியர் ஆயிடும். ஏன்னா பதஞ்சலி வந்து என்ன சொல்றாரு ஆரம்பத்துல? இயமம், நியமம் அப்படின்னு 2 வார்த்தை போடுறாரா? இயமம், நியமம். அப்ப யோக சூத்திரத்துல இயமம்னா என்ன? எத பிடிக்கணுமோ அத பிடிச்சுக்கோ, எத விடணுமோ அத விட்டுக்கோ அப்படிங்கிறது தான் இயம, நியமம். அப்ப நீங்க பிடிக்க வேண்டியத பிடிக்கணும், விட வேண்டியத விடணும். அப்படி இல்லன்னா அவன் ஏம நியமத்த சொல்லாம டைரக்ட்டா வரலாம்ல. அல்லது விட வேண்டும்னு மட்டும் சொல்லிட்டு போயிடலாம்ல்ல. பிடிக்க வேண்டியதையும் பிடிச்சுக்கணும். அப்ப இங்க நீங்க நல்லத பிடிக்கணும், கெட்டத விடணும். நல்லது, கெட்டத பகுத்தறியிற விவேகம் வரணும். ஆனா ஒட்டுமொத்தமா வேதாந்த சாஸ்திரத்த படிச்சுட்டு எல்லாம் எனக்கு வேண்டான்னு விட்டுடக் கூடாது. எல்லாத்தையும் விட்டுட்டீங்கன்னா, நீங்க மாட்டிக்குவீங்க. இப்ப இதுக்கு ஒரு புத்தகமும் நான் அதுல குடுத்திருக்கிறேன். நான் இருக்கிறேன்ங்கிற புக்லயும் அத பத்தி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்ப இன்னைக்கு முடிஞ்சா இன்னொரு புக் குடுக்குறேன். அந்த புக்லயும் ரொம்ப பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வந்து குடுத்திருக்கிறேன். அத படிச்சு பாருங்க. எப்பயுமே நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த கிளாஸ்ல இருக்கிற சாரத்த எடுத்து உங்களுக்கு புரியிற மாரி என்னுடைய பாணியில நான் எழுதிருவேன் அந்த புக்க. அத உங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருப்பேன். அத நீங்க கூடவே படிக்க படிக்கத்தான் நீங்க இதுல இன்னும் அப்டேட் ஆக முடியும். நீங்க வெறும் சாஸ்திரத்த மட்டும் அப்படியே கேட்டுட்டு கதை கேட்கிற மாரி கேட்டு போகாம, அத எப்படி நான் புரிஞ்சுகிட்டு எழுதுறேன்? என்னுடைய மனோபாவம் அந்த இடத்துல எப்படி புரிஞ்சுகிட்டு இருக்கும்? அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சா தான், நீங்க என்ன பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய ஞானமும் உங்களுக்கு புரியும். எப்பயுமே ஒரு ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதங்கிற மாரி, ஒரு பாத்திரத்தில் வைக்கப்பட்ட சாப்பாட்டுல எல்லாத்தையும் எடுத்து நசுக்க வேண்டாம். ஒரே ஒரு சாப்பாட்ட எடுத்து நீங்க நசுக்குனா, அந்த சாப்பாடு வெந்துருச்சா இல்லையான்னு தெரியிற மாரி, ஒரு சில விஷயங்கள்லயே இங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத உங்களால புரிஞ்சுக்கிறதுக்கு, உங்களிடத்துல இருக்கிற விவேகம் தான் கை குடுக்கும். அப்ப அத இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க தவறாக பிடித்ததை விட வேண்டும். அப்ப இந்த இடத்துல வந்து வித்யாரண்யர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு நம்ம பார்த்தா, ஜீவன், ஜகத், ஈஸ்வரன் என்று தோன்றுகின்ற அந்த இருமை நிலைய நமக்கு சுட்டிக்காட்டுறாங்க. ஏன்னா நம்ம எல்லாமே பிரிச்சு பிரிச்சு பார்க்கிறோம். அது எப்படி தோன்றுகிறது? எங்கே உண்மை இருக்கிறது? இதுல எது வந்து மித்யா? அப்படிங்கிறத நம்ம விசாரணை பண்ணி விவேகத்தினால புரிஞ்சுக்கிறோம். அப்ப புரிஞ்சுக்கும்போது இங்க அனுபவத்துல துவைதமா இருக்கு. ஆனா தத்துவத்துல அது அத்வைதமா மாறுது. அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை உங்களுக்கு புரியும்போது மட்டும் தான், நீங்க அத்வைதத்துக்கும், துவைதத்துக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியும். ஏன்னா நெறைய பேர் வந்து துவைதம் வேற, அத்வைதம் வேற அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு இருக்காங்க. ஆனா இங்க எதையுமே தெரிஞ்சுக்கணும்னா துவைதத்துக்குள்ள வரணும். ஆனா அதனுடைய முடிவு என்ன? தத்துவத்தில் அத்வைதமா மாறும். அந்த புரிதல் வரும்போது அது அத்வைதமா மாறும். இருப்பது ஒன்றே அது இறைவனே. அவனுடைய இருப்பினால் இங்க எல்லாம் இருக்கிறது. அப்படிங்கிறது புரிய வந்துரும். இப்படிதான் இந்த வரிசை பிரகமா இப்ப நான் திருப்பி உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் குடுத்துருக்கேன். இப்ப மீண்டும் ஸ்லோகம் 43க்கு போறோம். இப்ப ஸ்லோகம் 42 வரைக்கும் போயிட்டு அதுக்குண்டான ஷார்ட் நோட்ஸ் குடுத்தேன். ஏன்னா லாஸ்ட் டைம் எடுத்த கிளாஸோட கம்பேர் பண்ணி, இதுவரைக்கும் பார்த்த செயல்களுடைய ஒட்டுமொத்த கலவைய உங்களுக்கு அப்பப்ப குடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இப்ப 43
பரா பராத்மனோர் ஏவம் யுக்தியா சம்பாவிதை கதா தத்துவமஸ்யாதி வாக்கியைஹி சா பாகத் யாக்கேன லக்ஷ்யதே. இந்த ஸ்லோகம் 43ல என்ன சொல்றாருன்னா, பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இவ்விதமாக விவேக யுக்தியால் ஒருமை சாத்தியமாக்கப்பட்ட போது தத்துவமசி போன்ற மகா வாக்கியங்களின் மூலம் அந்த ஒவ்வொரு பகுதிகளையும் விட்டு விடுகின்ற முறையால், அதாவது நேர்த்தி செய்கின்ற முறையால் அந்த ஒருமை சுட்டிக்காட்டப்பட்டு உணர்த்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை இங்க சொல்றார். அதாவது பரமாத்மா ஜீவாத்மா அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் வந்து இருமைகளாக இருப்பதனால நம்ம இப்படி பிரிச்சு பார்க்கிறோம். நாமெல்லாம் ஜீவாத்மாக்கள், நமக்கு வேறாக இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் பரமாத்மா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம இந்த வேதாந்த சாஸ்திரத்தை ஆழமா விசாரணை செய்து விவேகத்தை எல்லாம் உள் செலுத்தி பார்க்கும்போது இங்க நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். எப்படி கோஷங்கள் வந்தது, எப்படி வந்து 17 தத்துவங்களாகிய லிங்க சரீரம் வந்தது, அப்புறம் எப்படி 3 சரீரங்கள் வந்தது, அப்புறம் இந்த படைப்பே எப்படி வந்தது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நாம இந்த வேதாந்த சாஸ்திரத்தின் மூலமா ஆழமா விசாரணை பண்ணி பார்த்த விவேகத்தினால, யுக்தியா அப்படிங்கிறாரு. ஏவம் யுக்தியா, இது மாதிரி ஒரு விவேக புத்தியினால சம்பாவித ஜகத்தா, சாத்தியமாக்கப்பட்ட ஒருமையின் மூலமாக வேதத்தினுடைய மகா வாக்கியம் இருக்கு இல்லையா, தத்துவமஸ்யாதி அப்படிங்கிறாரு பாருங்க. தத்துவமஸ்யாதி வாக்கைஹி சா பாகத் யாக்கேன லக்ஷ்யதே. அந்த ஒருமை பகுதிகளை விட்டுவிட்டு விலக்கி லட்சியதே உணர்த்தப்படுகிறது, சுட்டிக்காட்டப்படுகிறதுங்கிற அடிப்படையில் இங்க சொல்றார். பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இவ்விதமான விவேக யுக்தியினால் ஒருமை சாத்தியமாக்கப்பட்ட போது தத்துவமசி போன்ற மகா வாக்கியங்களின் மூலம் பல பகுதிகளை நாம நீக்கிவிட்டு பார்க்கும்போது முறையாக அந்த ஒருமை சுட்டிக்காட்டப்பட்டு உணர்த்தப்படுகிறது. அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். அப்ப நாம இந்த இடத்துல என்ன ஆழமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுவரை நம்ம பார்த்ததுல ஆத்மா ஒன்று மட்டும்தான் இருக்கிறது. அதுதான் சத்தியம். பிரம்மம் சத்தியம். அப்ப இங்க நம்ம தோன்றுகின்ற ஜகத் இருக்கு இல்லையா, கோஷங்கள் இருக்கு, சரீரங்கள் இருக்கு, இந்த உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை ஒட்டுமொத்தமா நம்ம ஜகத்துன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த உலகம் அப்படிங்கும்போது அதுல உடல்களும் இருக்கு, அந்த உடலுக்குள்ள கோஷங்கள் இருக்கு, சரீரங்கள் இருக்குது, அப்புறம் அதுல புலன்கள் இருக்குதுன்னு எல்லாம் பிரிச்சு பார்க்க வேண்டாம். எல்லாத்தையும் சேர்த்திக்கங்க. எல்லாம் சேர்த்துனா ஒட்டுமொத்தமான இந்த உலகம் ஜகத் என்பது மித்தியை, மித்தியா அப்படின்ட்டாரு. அப்ப இப்படி இருக்கும்போது ஜீவனும் ஈஸ்வரன் எப்படி தனித்தனியாக இருமைகளால் பார்க்கப்பட்டது? அது அஞ்ஞானத்தினால, ஜீவனிடத்துல இருக்கின்ற அவித்தையினால பிரித்து பார்க்கப்பட்டது. அதுக்குதான் பர அபர வித்யாங்கிற 2 விஷயங்களை சாஸ்திரம் எடுத்து புரிய வச்சது. அந்த 2 விஷயங்கள்ல நம்ம இங்க அபர ஆத்மா அப்படிங்கிறத ஜீவன், ஏன்னா இங்க ஜீவன் வந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டதுனால அவன் நான் வேறு இறைவன் வேறுங்கிற இருமைகள்ல சிக்கிக்கிட்டதுனால தன்னை தொண்டனாகவும் அல்லது தாசனாகவும் மாற்றிக்கொண்டான். ஈஸ்வரனை தனக்கு தலைவனாகவும் பெரிய ஆளாவும் மாத்திட்டான். அதுக்கு என்ன காரணம்? புரியாதனால. அதுக்கு என்னன்னா அவித்தை அபிமானம், அவனிடத்துல இருக்கின்ற அறியாமை தான் காரணம். ஆனா பரமாத்மாவுடைய நிலை வந்து ஈஸ்வரனுக்கு புரியும். ஆனாலும் ஈஸ்வரன் என்ன நிலையில் இருக்கிறான்? மாயை அபிமானிக்கிறான். அப்ப இந்த 2 வேறுபாடுகளை நம்ம அனுபவத்துல விசாரணை செய்து பார்த்தா நமக்கு என்ன புரியுது? யுக்தியா சம்பாவித ஜகத்தா, இது வந்து கற்பனை அல்ல, வாதம் அல்ல. இந்த விவேகத்தினால நாம் இதை ஒருமையை சாத்தியமாக்கி விட்டோம் என்று நம்ம இங்க பார்க்கிறோம். ஏன்னா அதைத்தான் இங்க சொல்ல வராரு. அதாவது ஒரு கூட்டுத்தனமா நாம அதை அப்படியே நிரூபிக்காம ஏத்துக்கிறது கிடையாது. எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த விவேகத்தினால விசாரணை பண்ணி, விவேகம்ங்கிறது யுக்தி மூலமாகங்கிறத இங்க புரிய வைக்கிறாரு. அதாவது யுக்தி பூர்வமா, யுக்தி மூலமா அப்படின்னா விசாரித்து விவேகத்தினால பாரு அப்படின்னு அர்த்தம். அப்படியே சொல்றத அப்படியே ஏத்துக்காத அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்ப இங்க வேதாந்த சாஸ்திரம் வந்து எப்பயுமே எல்லா விஷயங்களையும் யுக்தி பூர்வமா நிரூபிக்கும். குருட்டுத்தனமா ஒரு விஷயத்த சொல்லாது. மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் ஒரு குருட்டுத்தனமா ஒரு விஷயத்த சொல்லும். இப்ப புராணங்கள் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா ஒரு குருட்டுத்தனமா சொல்லும். அது எப்படிங்க நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. இப்ப எப்படின்னா ராமாயண கதையை நீங்க படிச்சீங்க அப்படின்னா, ராவணன் வந்து உடனே ஒரு பறக்கும் விமானத்துல சீதையை எடுத்துட்டு இலங்கை வழியா போயிட்டான் அப்படின்னு படிக்கிறோமா நாம? அப்ப ராவணன் வந்து அந்த காலத்துல பிளைட் வச்சிருந்தான். அவன் வந்து இலங்கையில இருந்து பிளைட்ல வந்து இங்க சீதாவை கூட்டு போயிட்டான். ஆனா ராமனுக்கு வந்து பிளைட் வசதி இல்ல. அப்ப அப்படிதான் நம்ம இங்க பார்க்கணும். அப்போ பிளைட் இல்லாதனால ராமன் ரொம்ப கஷ்டப்பட்டான். பிளைட்டுக்கு அந்த பக்கம் போறதுக்காக அவன் பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் போட்டு குரங்குகளுடைய உதவியை கேட்டு எப்படி எப்படியோ போனான் அப்படின்னு நம்ம கதை படிக்கிறோம். ஆனா இதெல்லாம் கதையில வேணா படிக்கிறதுக்கு அப்படியே இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். ஏன்னா அது கதை. ஆனா இங்கு வேதாந்தம் அப்படி கிடையாது. ஏன்னா கதையில வந்து நீங்க
கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். லாஜிக்கா நீங்க புத்திசாலிகளா இருந்தா யோசனை பண்ணி பார்க்கணும். அது எப்படி அவனுக்கு அவ்வளவு டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கு, இவங்களுக்கு ஏன் அந்த டெக்னாலஜி தெரியல? அவன் எப்படி கடல் கடந்து இலங்கையில இருந்து இந்த பக்கம் வந்து இவள கூட்டு போயிட்டான் பறக்கும் விமானத்துல. புஷ்பக விமானம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இல்லையா? அதுல கூட்டு போயிட்டான். ஆனா ராமன் ஏன் அதே மாரி ஒரு விமானத்துல அந்த பக்கம் முடியல? அப்படி இப்படி நம்ம நெறைய விஷயங்கள் யோசனை பண்ணி பார்க்கனா, நமக்கு அந்த விவேகங்கிறத புரிய வரும். யுக்திபூர்வமா நம்ம விசாரணை பண்ணி பார்த்தா நெறைய விடைகள் கண்டுபிடிக்கலாம். அப்ப இத மாரி தான் இங்க வந்து வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம்னா அப்படியே கேட்கக்கூடாது. அது விவேகமா, யுக்தி மூலமா ஆராய்ந்து பார்த்து அது எப்படி ஒருமை சாத்தியமாச்சு? எப்படி ஜீவ ஈஸ்வர ஒற்றுமை உண்டாச்சுங்கிறதுக்கு நம்ம இவ்வளவு விளக்கம் குடுக்குறோம் அப்படிங்கிறது இங்க சொல்றாரு வித்யாரண்யர். அப்ப உபாதிகள்னா இங்க என்ன? மாயை, அவித்தைங்கிற 2 உபாதிய புரிஞ்சுக்கணும். அதாவது உபாதின்னா உடம்புன்னு மட்டும் எடுத்துக்க கூடாது. ஊடகம்னு எடுத்துக்கிறோம். அந்த ஊடகத்துல இங்க மாயைன்னு ஒரு ஊடகம் இருக்கு, அவித்யைன்னு ஒரு ஊடகம் இருக்கு. அவித்யை என்பது ஜீவனிடத்துல இருக்கு, மாயை என்பது ஈஸ்வரனிடத்துல இருக்கு. அப்ப இந்த 2 ஊடகமும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டது போல தெரியுது. ஆனா இந்த 2 ஊடகத்துக்கும் அதிஷ்டானமா சைத்தன்யம் மட்டும் இருக்கு. அப்ப நாம இத 2ம் பிரிச்சு பார்த்தா, ஊடகம் தான் இது வந்து அஞ்ஞானத்தினால் அவித்தை என்று ஜீவன் பார்க்கப்படுவதும், மாயை என்று ஈஸ்வரன் பார்க்கப்படுவதும் இருக்கிறதே தவிர, உண்மையில் இந்த மாயைக்கும், அவித்தைக்கும் சைத்தன்யம் தான் ஆதாரமா இருக்கு. அப்படின்னு பார்த்தா அது ஒன்று தானே. அப்ப ஒரே சைத்தன்யத்த வச்சுக்கிட்டு இங்க உபாதியினால பிரித்து பார்ப்பது அஞ்ஞானம். அப்ப அதை வந்து நம்ம இங்க புரிஞ்சுக்கும்போது நமக்கு விவேகம் விடை குடுத்துருது. அப்ப நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். அப்ப இங்க ஜீவன், ஈஸ்வரன் என்று தனித்தனியா பார்க்கக்கூடாது. தத்துவமசிங்கிற உபதேச வார்த்தையில, அது நீ என்று குரு நமக்கு உபதேசிக்கும்போது, அவரு உள்ள இருக்கிற உணர்வ சொல்றாரு. சைத்தன்யத்த சொல்றாரு. உடம்ப சொல்லவே இல்ல. அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அவங்க இங்க என்ன பண்ணணும்? ஜீவனிலிருந்து அவித்தை பகுதிய நீக்கணும். ஈஸ்வரனிலிருந்து மாயை பகுதிய நீக்கிடணும். அப்படி 2யும் நீக்கிட்டீங்கன்னா, இங்க ஒண்ணே ஒண்ணு இருக்கும். அதுக்கு பேரு சுத்த சைத்தன்யம். அப்ப இங்க ஜீவனிடத்திலும் அந்த சுத்த சைத்தன்யம் இருக்கு. ஈஸ்வரனிடத்திலும் அந்த சுத்த சைத்தன்யம் இருக்கு. அப்ப 2 சைத்தன்யமும் ஒரே சைத்தன்யம் தான். அது பிரகாசிக்கிற உபாதி தான் இங்க ஜீவன், ஈஸ்வரன் பிரிவினையில இருக்கு. அந்த பிரிவினை எதனாலன்னா, நாம பிரிச்சு பார்க்கறதுனால. ஒரே கடல் தண்ணி தான் இருக்கு. நீங்க சின்ன டம்ளர்ல மொண்டுட்டு டம்ளர் தண்ணின்னு சொல்றதுக்கும், பெரிய டேங்கர் லாரியில மொண்டுகிட்டு லாரி தண்ணின்னு சொல்றதுக்கும், உங்களுடைய கண்டெய்னர் தான் ப்ராப்ளம். கடல் தண்ணியில எந்த ப்ராப்ளம் இல்ல. அது மாரி ஆத்மாவின் இடத்துல எந்த ப்ராப்ளம் இல்ல. இங்க உபாதியாகிய உடல்ல, மனசுல தான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா, இங்க நமக்கு தானாவே ஜீவ ஈஸ்வர ஒற்றுமை வந்துவிடும். ஜீவ ஈஸ்வரத்தை பிரிக்கவே முடியாது. அப்படிங்கிற ஆழமான உண்மையை இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப அதனால இங்க சுத்த சைத்தன்யம் ஈஸ்வரனிடத்திலும் இருக்குது. சுத்த சைத்தன்யம் ஜீவனிடத்திலும் இருக்கிறது. அப்ப ஜீவனும் ஈஸ்வரனும் வேறு வேறு கிடையாது. உபாதியினால் வேறுபாடுகள் இருப்பது போல தெரிகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த உபாதிங்கிறது என்னன்னா, இங்க உடல் எடுத்துக்கலாம், மாயை எடுத்துக்கலாம், அவித்தை எடுத்துக்கலாம், மனசு எடுத்துக்கலாம். எல்லாமே உபாதிகள் தான். அந்த உபாதியில பல பரிமாணங்கள் இருக்கு. எப்படி கண்டெய்னர்ல பல பரிமாணங்கள் இருக்கு. டம்ளர் இருக்கு, சொம்பு இருக்கு, குடம் இருக்கு, லாரி இருக்கு. இப்ப கண்டெய்னர்ல டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் இது இருக்கிற மாரி, இங்க உபாதிகள்லயும் நமக்கு உடம்பு இருக்குது, மனசு இருக்குது, புத்தி இருக்குதுன்னு பிரிச்சுக்கலாம். ஆனா இது எல்லாம் கண்டெய்னர் தான். ஆனா இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற சைத்தன்யம் மாறாதது அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இங்க ஆழமான உண்மைய இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப இங்க சாதகனுக்கான உபதேசம்னு பார்த்தா, நான் ஈஸ்வரன் ஆக வேண்டும் என்று நினைப்பதும் தவறுதான். ஏன்னா இங்க ஈஸ்வரனும் நான் கிடையாது, ஜீவனும் நான் கிடையாது. நாம் சாட்சாத் அந்த பிரம்மம் தான். அதனால நீங்க ஈஸ்வரன் ஆக வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். அதுவும் தவறு. நீங்க ஆக வேண்டியதும் இல்லை. ஏன்னா, ஏற்கனவே அதுவாகத்தான் நீங்க இருக்கிறீங்க. அது புரியாததுனால தான் நான் ஈஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறீங்க. நான் ஏற்கனவே கடந்த வகுப்புல சொல்லிட்டேன். ஏன்னா நீங்க ஏதோ பிரபஞ்ச சக்தி பெறப்போறேன்னு சொல்லிட்டு பயிற்சி எல்லாம் பண்றீங்க இல்லையா? அதெல்லாம் பண்ண வேண்டியது இல்ல. நீங்களே அதுன்னு தெரியாததுனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. தெரிஞ்சுட்டா, என்னுடைய சக்தி எனக்கு தெரியாம இருக்குதுன்னு வேணா புரிஞ்சுக்கலாம்ல. உங்ககிட்ட இருக்கிற சக்தி உங்களுக்கு தெரியல. ஒருத்தர் காட்டிக் குடுத்தா தானே தெரியும். அதுக்கு தான் இந்த மாரி சாஸ்திரங்கள் அறிவு தேவைப்படுது. அப்ப அது தெரிஞ்சுட்டா உங்க சக்திய நீங்க பயன்படுத்துறது எப்படின்னு தெரியும் அடுத்தது. உங்ககிட்ட இருக்கிற சக்தியே உங்களுக்கு தெரியலன்னா, அப்புறம் அத எப்படி பயன்படுத்த போறீங்க? பயன்படுத்த முடியாது இல்லையா? உங்ககிட்ட இருக்கிற கண்டெய்னருடைய கெப்பாசிட்டிய உங்களுக்கு தெரியாம வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். குத்து மதிப்பா இது 5 லிட்டர் தான் பிடிக்குங்க, 10 லிட்டர் தான் பிடிக்கும்னு நீங்க நினைச்சுட்டு இருப்பீங்க. ஆனா அதுல தண்ணி ஊத்த ஊத்த நெறைய அது அப்படியே பலூன் மாரி விரிஞ்சுகிட்டு போனா, எவ்வளவு வேணா பிடிக்கும்ல. அப்ப அது மாரி ஒரு கண்டெய்னர் உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நீங்க பார்க்கும்போது ஒரு பலூனுடைய சைஸ் சின்னதா இருக்கும். அத பார்க்கும்போது என்னங்க ஒரு 1/4 டம்ளர் தண்ணி பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அந்த பலூன்ல. ஆனா அந்த பலூனுக்குள்ள நீங்க தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்க இருக்க அந்த பலூன் அப்படியே விரியும் போது 1 லிட்டர், 1 1/2 லிட்டர், 2 லிட்டர் அளவு கூட அந்த பலூன்ல வந்து தண்ணீர் நிரம்பும். அப்போ அது விரியும் தன்மை கொண்ட கண்டெய்னரா இருந்துட்டா சாத்தியம் இருக்கா இல்லையா?
அப்ப அது மாதிரி உங்களிடத்துல நிறைய சக்திகள் இருக்கிறத நீங்க தெரிஞ்சுக்காம, நீங்க உங்கள சுருக்கிக்கிட்டு நான் ஜீவன் என்று நினைத்துக் கொண்டிருப்பதனால, நீங்க நான் ஈஸ்வரனாக வேண்டும் என்று நினைப்பது தவறு. நீங்கள் ஈஸ்வரன் ஆக வேண்டியது இல்லை. ஏற்கனவே நீ அதுவாகத்தான் இருக்கிறாய். அப்படிங்கிறது இங்க சொல்லிட்டாரு. அப்ப அத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம இங்க விளக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, நான் ஜீவன் என்ற பிழை. நான் தவறாக என்னை ஜீவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன் இல்லையா? அதைத்தான் நீங்க நீக்க வேண்டும். அப்ப மகா வாக்கியம் இங்க என்ன சொல்ல வருது? தத்துவமசி. நீ அதுவாகத்தான் இருக்கிறாய், ஈஸ்வரனாகத்தான் இருக்கிறாய் என்று சொல்ல வருது. அது நமக்கு புரியல. ஏன்னா நாம நம்முடைய சக்தியை இழந்துவிட்டு நாம வேற எதையோ தேடிட்டு இருக்கிறோம். அதுதான் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இங்க புரிய வைக்கிறார். அப்ப இந்த மாரி விஷயங்கள்ல நீங்க பிராக்டிஸ் பண்ண போய் தான் நீங்க அனுபவத்த தேட பார்க்கிறீங்க. அதுல அனுபவம் தேடக்கூடாது. என்ன விட்டு விட வேண்டும்? அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள யோசனை பண்ணி பாருங்க. இந்த உடம்ப விட்டுட முடியுமா? கர்த்ருத்துவம், நீங்க செயல் செய்கிறேன், போக்திருத்துவம் இது எல்லாம் நீங்க அஞ்ஞானத்தினால புடிச்சு வச்சிருக்கிறீங்க. நான் இந்த உடல், நான் இந்த செயலை செய்கிறேன், நான் இதை அனுபவிக்கிறேன் அப்படின்ட்டு. இதத்தான் நீங்க கவனிச்சு பார்த்தா, நீங்க விட வேண்டியதில்ல. தானாவே அது விட்டு போகும். ஏன்னா உங்களுடைய சக்தி உங்களுக்கு தெரிய வரும்போது, அவைகள் எல்லாம் உங்களை விட்டு தானாக நீங்கிவிடும். அப்ப துவைதம் எங்கே நீங்குது அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் கிடையாது, உறவுகளில் கிடையாது. அடையாளத்தில் தான் நீங்கும். தவறான ஒரு அடையாளப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இருமைகள் இருக்கு. அந்த தவறான அடையாளம் நீங்கிவிட்டால் இருமைகள் இல்லாமல் போய்விடுகிறது என்று இங்க பார்க்கிறோம். அப்ப நிதித்தியாசனம் என்ற நிலையில ஜீவன் என்ற அடையாளமும், ஈஸ்வரன் என்ற அடையாளமும் உபாதியினால் உண்டாக்கப்பட்டவை. அவைகளை விட்டுவிட்டு நான் ஒரே சைத்தன்யம் என்பது விவேகத்தினால் வந்தவை. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஆழமான விஷயம் என்று இந்த 43வது ஸ்லோகத்துல கூறி, அடுத்த வகுப்புல 44ஐ தொடங்கலாம் என்று கூறி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத் சத்.